पूर्वं च अग्निमीळे ततः परं यद् अङ्ग इति ततः प्रोच्य अग्निः वै इति कीर्तयेत् अथ महाव्रतं चैव यथा एतच्च कीर्तयेत् अथातः संहितायाश्च विदा मगवत् इति अपि ஃபுல்லாக படிக்கணும், நிறைய இருக்குண்ணா. व्रतस्य इति तथा जशे तोर्जे इति वहि अग्न आयाहि च इति एवं षण्णः देवी इति च अत तस्य समाम्नायः बुद्धिः आदैचिति इव हि अत शिक्षां प्रवक्ष्यामि पञ्चसंवत्सर इति च इति एवं गौः ஆமாம் கௌக்ருமான்னு படிக்கணும். கௌக்ருமா ஆமாம் गौर्कुमा एव कीर्तयेत् अतः धर्मजिज्ञासा अतः ब्रह्म इति अपि तत्संयोः इति च प्रोच्य ब्रह्मणे नम इति अपि. இன்னும் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப ஈஸி, ஒன்றுமே நமக்கு ரொம்ப டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சுக்கவே வேண்டாம், அந்த மாதிரி உள்ள இடம் இது. அதாவது இப்போ பிரம்மயஜத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பிரம்மயஜத்தில் வந்து மெயினாக ரிஷிகளோட தர்ப்பணம் சொல்லுவோம். பிரம்மயஜங்கிறது ரிஷிகள் தர்ப்பணம் மெயினாக சொல்லுவோம். ஏன்னா தேவதா தர்ப்பணம் எல்லாம் மெயினாக சந்தியாவந்தரத்துலேயே வந்துடுது. ஆனாலும் இதுலேயும் தேவதா தர்ப்பணங்கள் பண்ணப்படுறது, ரிஷி தர்ப்பணம் பண்ணப்படுறது, பித்ருக்கள் தர்ப்பணம் பண்ணப்படுறது எல்லாமே இந்த பிரம்மயஜத்துலேயும் அடக்கமாக இருக்குது. ஸோ இப்போ என்னென்ன மந்திரத்தை சொல்லி இதை சொல்லணும் அப்படின்னு மந்திரங்களை சொல்கிறது அவ்வளோதான். பல மந்திரங்களோட பேர் தான் இங்கே வருது, எதுவுமே நமக்கு தெரிய போகிறதில்ல. அதனால் இப்போ வந்து பிரம்மயஜத்தில் என்ன சொல்கிறோம், காயத்ரீம் த்ரிஹி ஜபேத், 3 வாட்டி காயத்ரி மந்திரத்தை சொல்லிடுறான். அதுக்கப்புறம் வரிசையாக ஒரு மந்திரமாக சொல்லணும். என்னெல்லாம் அந்த ரிஷி தர்ப்பணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் காயத்ரி 3 times. அதுக்கப்புறம் அக்னிமீளே, அக்னியை கும்பிடுறேன், அக்னி ஈழேன்னு ஈடே போற்றுகிறேன் அப்படிங்கிற மந்திரம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் சின்ன சின்ன மந்திரங்களாக இருக்கும், ஏன்னா பிரம்மயஜம் ரொம்ப லாங்காகனு போகாது. ஸோ அக்னிமீளேன்ட்டு ஒரு மந்திரத்தை சொல்லணும். அதுக்கப்புறம் எதங்கேன்னு ஆரம்பிக்கிற ஒரு மந்திரம். இதெல்லாம் ருக்கு மந்திரங்கள், நமக்கு ஒன்றும் புரியாது, அதனால் அந்த மந்திரங்கள் இப்படிலாம் சொல்லணும்னு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். எதங்கேன்னு அப்படி ஆரம்பிக்கிற மந்திரத்தை சொல்லணும். அதை சொன்னதுக்கப்புறம் ப்ரோச்சே, அதை சொன்னதுக்கப்புறம் அக்னிஹி வை இது கீர்த்தையது, அக்னிர் வை அப்படின்னு ஒரு ருக்கு ஸ்டார்ட் ஆகுது, அதை அந்த ஸ்தோத்திரம் சொல்லணும். அப்புறம் மதம் மகாவிரதம் சைவ பந்தா நீங்கள் எந்தான்னு படித்த மாதிரி இருந்தது, பந்தா. ஸோ மகாவிரதம் சைவ பந்தானே ஆரம்பிக்கிறது ஒரு இருக்கு அந்த மந்திரம், அதை சொல்லணும். ஏதச்ச கீர்த்தையேத் அத அதுக்கப்புறம் சம்ஹிதாயாச்ச விதா மகவத் இத்தியபி. ஸோ இது வந்து ஒரு சம்ஹிதை கீழே வருது. ஸோ சம்ஹிதையில் சொல்லப்பட்ட விதா மகவத்து, அப்போ மகவத்தை இந்திரனோட ஸ்லோகமாக இருக்க தெரியறது இது. ஸோ விதா மகவத்துன்னு ஆரம்பிக்கிற ஒரு சோஸ்திரத்தை சொல்லணும். அடுத்து மகாவிரதஸ்ய அப்படின்னு ஆரம்பிக்கிற இருக்கு. ததா இஷேத்து ஊர்ஜே, ஜஷ இல்லை இஷே. ஸோ இஷேத்து ஊர்ஜே அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம், அதை சொல்லணும். அடுத்தது அக்ன ஆயாகி, அப்போ அக்னியை கூப்பிடுற மாதிரி அக்னி ஆயாகி ச இது ஏவம் ஷண்ணோ தேவி சம்வருணகான்னெல்லாம் வேத மந்திரம் இல்லையா, அந்த மந்திரம். ஸோ ஷண்ணோதேவி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும். அடுத்தது தஸ்ய சம் ஆம்னாய தஸ்ய சம் ஆம்நாயக அப்படின்னு ஆரம்பிக்கிற மந்திரம். விருத்திராதேச்சு, அது கூட விருத்திராதேச்செல்லாம் நம்ம கிராமர் படிக்கிறோச்சே வருது. சரியா, விருத்திகி ஆத்து ஐச்சு, அப்போ விருத்தி சந்தி வரும்னு சந்தியில் படிக்கக்கூடியது. அந்த விருத்திராதேச்சு வேற வந்துடுது வேத மந்திரத்தில், அதையும் சேர்த்து சொல்லணும். அப்புறம் அதை சிக்ஷா பிரவக்ஷாமி இப்படின்னு ஒரு மந்திரம். அடுத்து பஞ்ச சம்வத்சர, இது ஒரு மந்திரம். இப்படி ஆரம்பிக்கிற மந்திரங்கள். மய ரச தஜ பன பன இதெல்லாம் வந்து எழுத்துக்கள் தான், சொன்ன மாதிரி ஒரு எழுத்துக்கள். மயா ரசா தபா ஜானா, இதெல்லாம் கூட அந்த இதில் வருதுன்னு நினைக்கிறேன். இந்திராட்சி இதெல்லாம் உண்டே, பேர் என்னது, அந்த விருத்தங்கள் கீழே வரக்கூடியதாக இருக்குது இதெல்லாம். ஸோ இப்படி ஒரு மந்திரம். கௌக்ருமான்னு அப்படி ஒரு மந்திரம். இப்படி எல்லாம் மந்திரங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னால் தர்மஜிக்யாசாங்கிறது என்னது, அதாவது தர்மஜிக்யாசா அப்படின்னு ஆரம்பிக்கிறது வந்து ஜைமினியோடது. கர்ம மார்க்கத்தை பற்றி அவர் வர்ணிக்கிறார். அவர் அதாவது தர்மஜிக்யாசான்னு ஆரம்பிக்கிறார் கர்மா இதை பற்றி சொல்லும்போது. நம்ம வியாசர் வந்து பிரம்மசூத்திரத்தில் அதாதோ பிரம்மஜிக்யாசான்னு அவர் ஆரம்பிக்கிறார். ஸோ அது பிரம்மத்தை அறிய வேண்டும், இவர் கர்மத்தை அறிய வேண்டும், இவர் ஆரம்பிக்கிறார்.
தர்மத்தை அறிய வேண்டும் இவர் ஆரம்பிக்கிறார் ஜெய்மினி. அவர் வியாசர் வந்து அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா பிரம்மத்தை அறிய வேண்டும்னு ஆரம்பிக்கிறார். அது பிரம்மசூத்திரத்தில் உள்ளது. ஸோ அதையும் சொல்லணும் இது அப்படி சொல்லிட்டு தட்சம்யோகோங்கிறது ஒரு மந்திரம். ப்ரோச்சியா அதை சொல்லிட்டு பிரம்மனே நமக அப்படின்னு மந்திரம். இப்படி பல மந்திரங்களை சொன்னால் பிரம்ம ஐக்கியம் நடக்கிறதுன்னு அர்த்தம். இதெல்லாம் மனசால மந்திரத்தை சொல்லணும், அவ்வளோதான். इति अपि महाव्रतस्य इति तदा इषेतु इवोजे इति वहि अग्न आयाति च इति एवं षण्णो देवी इति च अत तस्य समाम्नायः वृद्धिः आद ऐजित् इव हि वृद्धिरादैच ग्रामर वृद्धिरादैच इति वहि अतः शिक्षां प्रवक्ष्यामि पञ्चसंवत्सर इति च वयरसतजवट इति मे गौत्वा इत्येव कीर्तये अतः धर्म जिज्ञासा अतः ब्रह्म इति अपि तच्छब्दयोः इति च प्रोच्य ब्रह्मणे नमः इति अपि इषेतु ऊर्जेन वर्णम् इषेतु ऊर्जे इति वहि 7வது श्लोकத்தில் तर्पणं चैव படிங்க तर्पणं चैव देवानां ततः कुर्यात् प्रदक्षिणं प्रजापतिश्च ब्रह्मा च वेदा देवाः तथा ऋषयः सर्वाणि चैव छन्दांसि तथा ओङ्कारः तथैव च वषट्कारः व्याहृतयः सावित्री च ततः परं गायत्री चैव यज्ञाश्च द्यावा पृथ्वी इति अपि अन्तरिक्षं तु अहोरात्राणि च सांख्या अतः परं सिद्धाः समुद्राः नद्यश्च गिरयः च ततः परं क्षेत्र औषधि वनस्पतयः गन्धर्व अप्सरसः तथा नागा वयांसि गावश्च साध्या विप्राः तथैव च यक्षा रक्षांसि भूतानि इति एवं अन्तानि कीर्तयेत्. ஓகே, இது ரொம்ப சிம்பிள் தான். எல்லாருக்கும் தர்ப்பணம் கொடுக்குறது எல்லாம் தனி விடுவா இல்லையா? தர்ப்பணம் தேவானாம் தர்ப்பணம், எல்லாருக்கும் தேவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும். அப்புறம் குர்யாத் பிரதட்சிணை, அதுக்கப்புறம் தானே பிரதட்சணம் பண்ணிப்பா இல்லையா? அது வந்து எல்லாம் பிரதட்சணம் தேவர்களுக்கெல்லாம் பிரதட்சணம் பண்ணுறது என்னது? யானி காணிச்ச பாப்பானி சொல்லி தானே பிரதட்சணம் பண்ணிப்பா. அதுக்கப்புறம் பிரஜாபதி வரிசையாக சொல்லிட்டு இருப்பா. பிரஜாபதியும் தர்ப்பயாமி, பிரம்மம் தர்ப்பயாமி, வேதாம் தர்ப்பயாமி, வேதங்களெல்லாம் தர்ப்பணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் தனி விட்டுட்டே இருப்பா. தேவாக தர்ப்பயாமி, ததா ரிஷீனாம் தர்ப்பயாமி, அதே தான் வருது. சர்வாணி சந்தாம்சி தர்ப்பயாமி, ஓங்காரம் தர்ப்பயாமி, வஷக்காரம் தர்ப்பயாமி, வியாகிருத்தியும் தர்ப்பயாமி. வியாகிருத்தையகன்னு வரும்போது வியாகிருத்தியும் தர்ப்பயாமி. வியாகிருதிகள்ங்கிறது பூபோக ஸ்வக, அவள் 3 பேருக்கும் தர்ப்பணம் பண்ணுறது. அதுக்கப்புறம் சாவித்திரியும் தர்ப்பயாமி, அதுக்கப்புறம் காயத்ரியும் தர்ப்பயாமி, யக்ஞத்தெல்லாம் தர்ப்பணம் பண்ணுறோம். அப்போ யக்ஞாம் தர்ப்பயாமி. அப்புறம் தியவ் பிருத்திவிங்கிறத தியும் தர்ப்பயாமின்னு சொல்லலாம். ஆகாசத்தை சொர்க்கத்தை தர்ப்பணம் பண்ணுறேன். அப்புறம் பிருத்திவிங்கிறது பூமி. ஸோ பிருத்திவியும் தர்ப்பயாமி அப்படி சொல்லி தண்ணி விடுறது, அவ்வளோதான் அது. ஸோ அந்தரிக்ஷம் தர்ப்பயாமி, அதான் பூபோக ஸ்வக. முதல்ல வியாக்கிருதிகள்னு 3 தர்ப்பணம் பண்ணியாச்சு. இருந்தாலும் இண்டிவிஜுவலாக இங்கே சொல்கிறோம். தியுங்கிறது சொர்க்கம், தியவுங்கிறது அந்த சொர்க்கம், பிருத்திவிங்கிறது பிருத்திவி வரையிலும் பூமி வரையிலும். அப்போ பூமியும் தர்ப்பணம் பண்ணியாச்சு. அப்புறம் அந்தரிக்ஷங்கிறது போக நடுவில் இருக்கிறது. அப்புறம் அகோராத்திராணி தர்ப்பயாமி, இப்போ ராத்திரி பகல் எல்லாத்தையும் தர்ப்பணம் பண்ணுறோம் நம்ம. சாங்கியா இது இருக்கு இல்லையா? சாங்கிய யோகம், இந்த சாங்கியம் தர்ப்பயாமி. அப்புறம் சித்தாக தர்ப்பயாமி, சித்தர்களுக்கு. அப்புறம் சமுத்திரம், எல்லா சமுத்திரங்களையும் தர்ப்பணம் பண்ணுறோம். அப்புறம் நதிகள், கிரயா, அப்போ
கிரீணாம் தர்ப்பயாமின்னு சொல்லணும். தத்தப்பரம் க்ஷேத்திரம் தர்ப்பயாமி. க்ஷேத்திரம்னா வயல். நார்மலாக வயல்கள் எல்லாமே நமக்கு ஓஷதி எல்லாம் இதெல்லாமே ஒரு மருந்து, நம்மளுக்கு அவள் சாப்பிட்ற போஷன் கொடுக்குறது. அதனால் அதுக்கள் எல்லாமே திருப்தி பண்ணுறோம் நம்ம. வனஸ்பதினா மரங்கள். ஸோ வனஸ்பதியும் தர்ப்பயாமி. கந்தர்வாக எல்லாம் தேவர்கள் எல்லாம் தர்ப்பணம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ கந்தர்வாக தர்ப்பயாமி. அப்சரசக தர்ப்பயாமி. நாகர்கள், வயாம்சின்னா பட்சிகள், வானத்தில் பறக்கக்கூடிய பட்சிகளை கூட திருப்தி பண்ணுறோம் நம்ம. ஸோ வயாம்சி தர்ப்பயாமி. காவக மாடுகள் எல்லாம் தர்ப்பணம் பண்ணுறோம். சாத்தியர்கள்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் எல்லாம். கேச்சரக அவளை வானத்தில் பறக்கக்கூடியவர்கள், சித்தர் சாரணர் மாதிரி சாத்தியர்கள். விப்ராக பிராமணர்களுக்கு திருப்தி பண்ணுறோம். அப்புறம் யட்சர்கள், ராட்சசர்கள். பூதானாம் இதை ராட்சாம்சின்னா இங்கே வந்து நிறுத்திகள்னு வச்சுக்கலாம். தேவர்களோட கூட்டத்தில் வரக்கூடிய ராட்சசர்களுக்கு யார் நிறுத்தி கூட உள்ளவர்கள். ஸோ அவர்களை தர்ப்பணம் பண்ணுறோம். பூதான் இது பூதான் தர்ப்பயாமின்னு நம்ம கூட எல்லாம் மக்கள் எல்லாருமே திருப்திப்படுத்துறது. ஸோ பூதான் தர்ப்பயாமி இது ஏவம் அந்தானி கீர்த்தையே. இதுவரையிலும் மொத்தமாக எல்லாருக்கும் தர்ப்பணம் கொடுக்கணும். தர்ப்பணம் செய்வ தேவானாம் ததः குர்யாத் பிரதக்ஷிணம் பிரஜாபதிஷ்ச பிரம்மாச்ச வேததேவாः ததா ரிஷயः सर्वाणि चैव चन्तांसि तथा ओङ्कारः तदैव च वषट्कारः व्याहृतयः सावित्री च ततः परं गायत्री चैव यज्ञाश्च यौ पृथिवी इति अपि अन्तरिक्षं तु अहोरात्राणि च सान्ध्या ततः परं विद्याः समुद्रा नद्यश्च गिरयश्च ततः परं क्षेत्र ओषधि वनपत्यः गन्धर्व अप्सरसः तथा भागावयांसि गावश्च काव्या विप्रांश्च तथैव च रक्षांसि भूतानि इति एवम् अन्तानि कीर्तयेत्. वनस्पतयः वनस्पतिना मरंगल अर्थम वनस्पतिकल. अतः विनीति भूत्वा च ऋषीन् सन्तर्पयेत् अपि शतर्षिणः माध्यमाश्च कृत्समदः तथैव च विश्वामित्रः वामदेवः अत्रिः भरद्वाज एव च वसिष्ठः च प्रगातश्च पावमान्यः ततः परं सूक्ता महासूक्ताः सनकस्तसनन्दनः सनातनः तथैव अत्र सनत्कुमार एव च कपिल आसुरीनामानौ ओहलिः पञ्चशीर्षकः. ரிஷிகளோட பேர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஷிகளோட பேர் அவளுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம். இப்போ தான் ரிஷி தர்ப்பணம் பிரம்மயஜ்ஞத்தோட மெயின் ஆதாரம் இங்கே பேஸாக ரிஷிகளுக்கு தர்ப்பணம் கொடுக்குறது. ஸோ அது இங்கே தான் வருது. நிவீத்தியும் பூத்துவான்னு சொன்னான்னா மாலை மாதிரி போட்டுக்கிறது. பூனலை மாலையாட்டமாக போட்டுடுவோம் அந்த சமயத்தில். மாலை மாதிரி போட்டுண்டு அந்த பூனலை அப்போ ரிஷிகளுக்கு தர்ப்பணம் கொடுக்குறது. ரிஷின் சந்தர்ப்பயத்துன்னு சந்தர்ப்பணம் கொடுக்குறதுன்னு அர்த்தம், திருப்திப்படுத்துறதுன்னு அர்த்தம். அப்போ சதார்ச்சி இவெல்லாம் பேர்கள். சதர்ச்சிம் தர்ப்பயாமி, மாத்தியம் தர்ப்பயாமி, கிருத்சமதம் தர்ப்பயாமி. கிருத்சமதமெல்லாம் ரிஷிகள் பேர். ஸோ விஸ்வாமித்திரன் தர்ப்பயாமி, வாமதேவம், அத்ரிம் தர்ப்பயாமி, பரத்வாஜம், அப்புறம் வசிஷ்டம் தர்ப்பயாமி, பிரகாத்தான்னு ஒரு முனிவர் ரிஷி பேர். ஸோ பிரகாதம் தர்ப்பயாமி, பாவமானியம் தர்ப்பயாமி, அப்புறம் சுத்ர சூக்தா இதெல்லாம் பேர்கள். சுத்ர சூக்தாவை தர்ப்பயாமி, மகா சூக்தா, சனகம் தர்ப்பயாமி, சனந்தனம் தர்ப்பயாமி, சனாதனம் தர்ப்பயாமி, ததைவத்த சனத்குமாரம் தர்ப்பயாமி. இப்படி 4 பேர் சனகர் சனாதனன் 4 பேரும் தர்ப்பணம் கொடுக்குறோம். கபிலர், அப்புறம் ஆசுரின்னு ரிஷி, அப்படிப்பட்ட பெயர்களுடைய அந்த ரிஷிகள், ஓகலின்னு ஒரு ரிஷி, பஞ்சசீஷகர்னு ஒரு ரிஷி. இப்படி இந்த ரிஷிகளுக்கெல்லாம் தர்ப்பயாமி தண்ணி விடுறது. ஒரு செகண்ட். இவன் என்ன சொல்ல, சர்வான் ரிஷின்னு தர்ப்பயாமியா, சர்வ ரிஷி கணான் தர்ப்பயாமின்றுவாளா. ஆமாம், ரிஷி அப்படி இப்படியே சொல்லி முடிச்சுடுவா. वामदेवः अत्रिः भरद्वाज एव च वसिष्ठश्च प्रगातश्च पावमान्यः ततः परं सुप्ता महासुप्ताः सनकश्च सनन्दनः सनातनः तथैव अत्र
सनत्कुमार एव च कपिल आसुरी नामानौ ओहलिः पञ्चशीर्षकः प्राचीनवीतिना तच्च कर्तव्यम् अथ तर्पणम् सुमन्तुः जैमिनिः वैशम्पायनः पैलसूत्रयुक् भाष्य भारतपूर्वञ्च महाभारत इति अपि धर्माचार्या इमे सर्वे तृप्यन्तु इति च कीर्तयेत्. அதுக்கப்புறம் பிராச்சீனா வீதி அப்படின்பா. பிராச்சீனா வீதினா பூனல் தூக்கி வலது தோளில் போட்டுக்கணும். ஸோ வலது தோளில் பூனலை போட்டுட்டு இவாளுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணுறார். யாருக்கெல்லாம்? சுமந்து ரிஷி. இவாள் ரிஷிகள் தான், ஆனால் இவாளுக்கு பண்ணுறோச்சா வலது தோளில் போட்டுக்கணுங்கிறார். இப்போ சுமந்தும் தர்ப்பயாமி, ஜெய்மினியும் தர்ப்பயாமி, வைஷம்பாயனம் தர்ப்பயாமி, பைலம், அப்புறம் சூத்திரன்னு ஒரு ரிஷி பேர். ஸோ சூத்திரம் தர்ப்பயாமி, அவர் 2 பேர் சேர்ந்துன்னு சொல்கிறார். பைல சூத்திரம் தர்ப்பயாமி. அப்புறம் பாஷ்யர், அவரை தர்ப்பணம் பண்ணம். பாரதான்னு ஒரு ரிஷி பேர். மகாபாரதா, இப்படியெல்லாம் ரிஷிகள் பேர். அவளுக்கு பண்ணுற வச்ச பூனல் வலது தோளில் இருக்கணும். தர்ம ஆச்சாரியாக இமே சர்வே, இவாளெல்லாம் தர்மத்தை பரப்பினவர்கள். ஜெய்மினி தானே தர்மத்தை அவர் சொன்னது, தத்தோதோ தர்ம ஜிக்ஞாசான்னு ஆரம்பிச்சது அவரே தான். ஸோ அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ண ஆச்சாரியாக இமே சர்வே, இவா எல்லாருமே. அதனால திருப்தியந்து, இவா எல்லாருமே திருப்தி அடையட்டும் அப்படின்னு தர்ப்பணம் கொடுக்கணும். प्राचीनावीतिना तच्च कर्तव्यम् अथ तर्पणम् समन्तुः जैमिनिः वैशम्पायनः पैलसूत्रयुक् भाष्य भारतपूर्वं च महाभारत इति अन्ये धर्माचार्याः इमे सर्वे तृप्यन्तु इति च कीर्तयेत्. जानन्ति बाहवे गार्ग्य गौतमाश्चैव शाकलः वाब्रव्य माण्डव्ययुतः माण्डूकेयः ततः परम् गार्गी वाचग्नवी चैव वडवा प्रातिथेयिका सुलभायुक्तमैत्रेयी कहोलश्च ततः परम् कौशीतकं महाकौशीतकं वै तर्पयेत् ततः भारद्वाजं च पैङ्ग्यं च महापैङ्ग्यं सुयज्ञकम्. ஸோ இது திருப்பியும் வரிசையாக நேம்ஸ் தான் வருது. ஸோ பாகவி, ஜானந்தி, இதெல்லாம் பேர்கள் தான். கார்கியான்னு ஒரு ரிஷி இருந்திருக்கா, கார்கி அப்படின்னு ஒரு ரிஷி இருந்திருக்கா. இவர் கார்கியர், ஆனால் கர்கரோட பொண்ணு தான் கார்கி. ஸோ இவர் வேறு கார்கியா. கௌதமர், ஷாக்கலர், அப்புறம் பாப்ரவ்யர், மாண்டவ்யர், மண்டூகேயர், அப்புறம் கார்கி, அது பெண். வாச்சக்கனி வீவெல்லாம் பெண் ரிஷிகள். அப்புறம் வடவா, இவளும் பெண்ணாக தரப்பள். பிராதிதேயிகா, இதெல்லாம் பெண்கள் ரிஷிகளாக இருந்தவர்கள். அப்புறம் சுலபா, மைத்ரேயி, ககோலர் பற்றி தான் ஓரளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம். எங்கே வரார் இந்த ககோலர்? ஓகே, ககோலர் ச தத்தபரம். அப்புறம் அந்த ககோலர் தான் ஜனகரோட இதில் போயிட்டு காண போயிட்டார் அவர், பாவம். கௌஷீதகம், மகா கௌஷீதகர், இவாளெல்லாம் ரிஷிகள் பெயர்கள். அவளெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும். அவளெல்லாம் தர்ப்பயாமின்னு சொல்லி தர்ப்பணம் கொடுக்கணும். பாரத்வாஜ ரிஷி, பைங்கிய முனிவர், அப்புறம் மகா பைங்கியர், அப்புறம் சுயஜ்ஞர், எல்லாருக்கும் நல்லா திருப்தி பண்ணணும். இதான் பிரம்மயஜ்ஞம். जानन्ति बाहवी गार्ग्य गौतमाश्चैव शाकलः वाब्रव्य माण्डव्ययुतः मण्डुकेयः ततः परम् गार्गी वाचग्नवी चैव वरवा प्रातिथेयिका शुलभायुक्तमैत्रेयी कहोलश्च ततः परम् कौशीतकम् महाकौशीतकं वै तर्पयेत् ततः भारद्वाजं च पैङ्ग्यं च महापैङ्ग्यं सुयज्ञकम्. साङ्ख्यायन मैतरेयं महैतरेयम् एव च भाष्कलं चाकलं चैव सुजातवक्त्रम् एव च औदवाहिं च सौजामिं शौनकं च आश्वलायनम् ये च अन्ये सर्वे आचार्याः ते सर्वे तृप्तिम् आप्नुयुः ये के
च अस्मत्कुले जाताः अपुत्रा गोत्रिणः मृताः ते गृह्णन्तु मया दत्तं वस्त्रनिष्पीडन उदकम् एवं ते ब्रह्मयज्ञस्य विधिः उक्तः महामुने. இன்னும் ஒரு லிஸ்ட் ஆஃப் ரிஷிஸு தொடர்ந்து ஒரு வாசிக்க வேண்டாம் தான் ரெண்டாக பிரித்தேன், எல்லாம் ஒரே கண்டினியூஷன் தான். ஸோ சாங்கியாயன தர்ப்பணம் பண்ணுறேன். ஐத்தரேய ரிஷி, அப்புறம் மகா ஐத்தரேயர் அப்படி ஒருத்தர் இருந்திருக்கார். பாஷ்கல ரிஷி, ஷாக்கலர், சுஜாத பக்தரர், அப்புறம் ஔதவாகி, சௌஜாமி, அப்புறம் ஷவுனகரோட சிஷ்யராக தான் ஆஸ்வலாயன ரிஷி. ஸோ ஆஸ்வலாயனர், அப்புறம் அந்நே சர்வே ஆச்சாரியாக, இன்னும் இந்த லிஸ்ட்டில் விட்டு போன ஆச்சாரியர்கள் எல்லாரும் தே சர்வே திருப்தி மாப்பினியும், அவளும் திருப்தி அடையட்டும் அப்படின்னு எல்லாருக்கும் தர்ப்பணம் பண்ணியாச்சு. பிரம்மயஜம், இதுதான் பிரம்மயஜம். ஏகேச்ச அஸ்மத் குலே ஜாத்தாக, எங்களுடைய குலத்தில் யாராவது குழந்தை இல்லாமல், எங்களுடைய கோத்திரினக எங்களுடைய கோத்திரத்தில் உள்ளவர்கள், ஆனால் குழந்தை இல்லாமல் போயிட்டா, அப்போ அவளுக்கு யாருமே இது பண்ண முடியாது, உதகம் சாதம் எல்லாம் அவள் கிடையாது. அதனால அவளும் திருப்தி அடையட்டும். அப்படி மிருத்தாக தே கிரண்ணந்து மயா தத்தம் வஸ்திர நிஷ்பீடன உதகம், துணியை பிழிஞ்சு அந்த நீரை விடுவா, அந்த நீரை அவளும் எடுத்துக்கொள்ளட்டும். ஸோ நான் கொடுக்குற இந்த தண்ணீர் அவளும் அடையட்டும். தே கிருண்ணந்து எடுத்துக்கொள்ளட்டும். ஏவந்தே பிரம்மயஜம், இப்படி தான் பிரம்மயஜம் பண்ணணும் அப்படின்னு நாரதரை சொல்கிறார். விதிகி உக்தக மகாமுனிவரான நாரதரே இப்படி தான் பிரம்மயஜம் பண்ணணும். சாங்கியாயனம் ஐத்தரேயம் மகா ஐத்தரேயம் ஏவச்ச வாஷ்கலம் ஷாகலம் சைவ சுஜாத வக்ரமேவ ச ஔதவாகிம் ச சௌஜாமிம் ஷௌனகம் ச ஆஸ்வலாயனம் ये च अन्ये सर्वे आचार्याः ते सर्वे कृत्तिम् आप्नुयुः एके च अस्मत्कुले जाताः अपुत्रा गोत्रिणः मृताः ते गृह्णन्तु मया दत्तं वस्त्रनिष्पीडन उदकम् एवं ते ब्रह्मयज्ञस्य विधिः उक्तः महामुने. यश्च अयं कुरुते ब्रह्मयज्ञस्य विधिम् उत्तमं सर्ववेदाङ्गपाठस्य फलम् आप्नोति साधकः. वैश्वदेवं ततः कुर्यात् नित्यश्राद्धं तथैव च अतिथिभ्यः अन्नदानं च நித்யமேவ சமாச்சரேத். ஸோ பிரம்மயஜ்ஞஸ்ய விதி உத்தமம், இந்த உத்தமமான விதிப்படி பிரம்மயஜ்ஞத்தை அயம் குருத்து, யார் இந்த பிரம்மயஜ்ஞம் பண்ணுறானோ சர்வ வேதாங்க பாடசிய ஃபலம் ஆப்னோதி, எல்லா வேதம் அங்கங்களோடு படித்த பலனை அடைந்து விடுவான். இந்த பிரம்மயஜ்ஞம் பண்ணுறதுனால இவனுக்கு கிடைக்கும் அது சாதக்காக இந்த சாதனை பண்ணுறவன். வைஸ்வே தேவம் தத குறியாத், அதுக்கப்புறம் வைஸ்வே தேவர்களுக்கு அவளை திருப்திப்படுத்துறது, அதுக்கு வேண்டி நித்தியசாதம். ஸோ வைஸ்வதேவங்க பண்ணி நித்தியசிராதம் பண்ணுற வீடுகள்லாம் சில பேர் அட்லீஸ்ட் ஒரு வருஷம் நித்தியசிராதம் பண்ணினவாள் எனக்கு தெரியும். ஸோ நித்தியசிராதம் பண்ணுறவாளுக்கு அந்த வைஸ்வதேவம்ங்கிறது அது பேர். ஸோ அதை பண்ணணும். அதுக்கப்புறம் அதிதிகளுக்கு சாப்பாடு பண்ணணும். அதிதிபியாக அன்னதானம் ச நித்தியமேவ சமாச்சரே, இது நித்தியமே பண்ணணும். அதுக்கு தான் பெரியவா என்ன சொல்லிட்டா, ஒருபடியாக எடுத்து அரிசியை தூக்கி போட்டுரு, மொத்தமாக எடுத்து அப்புறமா கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒருபடி அரிசி திட்டத்தை கொண்டு வந்ததே இதுக்கு தான். அதிதிபியாக அன்னதானம். இங்கே அதிதி யார் வரா, யாரை தேடி போகிறது, அதுக்காக வேண்டி அவர் கொண்டு வந்த திட்டம் அது. அயம் குருதே பிரம்மயஜ்ஞஸ்ய விதிம் உத்தமம் சர்வவேதாங்க பாடஸ்ய ஃபலம் ஆப்னோதி சாதகः வைஸ்வதேவம் ததः குர்யாத் நித்யஸ்ராத்தம் ததைவ ச அதிதிभ्यः अन्नदानं च नित्यमेव समाचरेत्. गोग्रासं च ततः दत्त्वा भुञ्जीत ब्राह्मणैः सह अन्नस्तु पञ्चमे भागे प्रकुर्यात् एतत् उत्तमम्. इतिहास पुराण आद्यैः शक्तसप्तमकौ नयेत् अष्टमे लोकयात्रा तु बहिः सन्ध्यां ततः पुनः. இதுக்கப்புறம் முடியலை, சாப்பிட்றதுக்கு ஆகலை.
கோக்ராசம் ததோ தத்தோ அவர் மாடை பார்க்கணும், மாடுக்கு புல்லை வாங்கி போடணும், அதுக்கு புல்லை கொடுத்துட்டு புஞ்சீத பிராமணை சகா யாராவது பிராமணா இருந்தானா அவளையும் கூட வச்சுட்டு சாப்பிடுங்கோ, அதுக்கப்புறம் சாப்பிடுங்கோ. இது வந்து மத்தியானம் ஆகிடுது. பஞ்சமே பாகிய அன்ஹா டே ஆரம்பித்து ஒரு 5வது பார்ட்டி ஒரு 8 பாகமாக பிரித்தோம்னா 5வது பார்ட்டி கிட்டத்தட்ட மத்தியான நேரத்தில் இந்த பிரம்மயக்கம் பண்ணணும். பிரகிருதியா ஏதது உத்தமம், இந்த உத்தமமான பிரம்மயக்கம் அப்போ பண்ணணும். இதிகாச புராண ஆத்யைஹி ஷஷ்ட சப்தமகவு அப்படின்னா 6வது பார்ட்டு 7வது பார்ட் இருக்கேன் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் புராண இதிகாசங்களை எடுத்து உட்காந்து படிக்கணும். அதாவது சுந்தரகுமார் சொல்லுவார், பிராமணனுக்கு நிற்க திரும்ப நேரம் கிடையாது, ஃபுல் டைம் அவனுக்கு சரியாக இருக்கும். அவர் சொல்கிறபடி பார்த்தா காலம்பரை 10 மணி ஆகும் கால வேளையில் முடியறதுக்கு. உடனே காலம்பரை பிரேக்ஃபாஸ்ட் எதாவது பண்ணினா இல்லை உண்டு பண்ணாட்டனா அதையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை மாதிரி புராண இதிகாசம் ஈஸியாக சொல்லிட்டு இருப்பார். ஸோ அப்போ அவன் வேலைக்கே போக முடியாது. அந்த அப்படி தான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஸோ ஷஷ்ட சப்தமாவுக்கோன்னு 6வது பார்ட்டு 7வது பார்ட்டு மத்தியானத்துக்கு மேலே இதிகாச புராணங்கள்லாம் படிக்கணும் உட்காந்து. நயத்தனை யூ ஸ்பெண்ட் த டே, யூ ஸ்பெண்ட் த 6th and 7th பார்ட் லைக் திஸ் அப்படிங்கிறார். அஷ்டமே லோக யாத்திரை. அதுக்கப்புறம் வெளியில் போய் ஒன்று காரியத்தை பாருங்கிறார். இப்போ காய்கறி வாங்கணும், இது வாங்கணும்னு அடுத்த நாளைக்கு எதை சாப்பிட்ணுன்னா அடுத்த 8வது பாகத்தில் வெளி விவகாரம். லோக யாத்திரைன்றது நம்ம டெய்லி நம்மளோட ரொட்டீன் நடக்கணுமே, அதுக்கு நீ வாரியம் பண்ணு, வெளி விவகாரத்தை போய் பண்ணு, பகிகி வெளியில் போய் பண்ணு. சந்தியாம் தத்தா பண்ணுங்க, திருப்பி சந்தியா காலம் வந்துடுது, வீட்டுக்குள்ளே வந்துடணும், திருப்பி சந்தியா ஆரம்பிக்கணும், இப்படி பண்ணிட்டுருங்கிறார். गोग्रासं च ततः गत्वा उज्जीत ब्राह्मणैः सह अह्नस्तु पञ्चमे भागे प्रकुर्यात् एतदुत्तमम् इतिहास पुराणाद्यैः षष्ठ सप्तमकौ नयेत् अष्टमे लोकयात्रा तु महिषी सन्ध्यां ततः पुनः. अत सायन्तनीं सन्ध्यां प्रवक्ष्यामि महामुने यद् अनुष्ठानमात्रेण महामाया प्रसीदति आचम्य प्राणान् आयम्य साधकः स्थिरमानसः बद्धपद्मासनः योगी சாயங்காலே ஸ்திரஹா பவேத். இப்போ தான் சாயம் சந்தியா வருது. மத்தியான சந்தியாவில் தான் பிரம்மயஜ்ஞம் ஒரு பார்ட்டாக இருந்தது, அது முடிஞ்சு போச்சு. இப்போ சாயம் சந்தியா பற்றி சொல்கிறேன். இப்போ சந்தியாவந்தத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சாயங்கால சந்தியா பற்றி சொல்கிறேன். மகாமனே நாரதரே பிரவட்சாமி, நான் சொல்கிறேன். எது அனுஷ்டான மாத்திரன்னு சாயங்கால சந்தியா அந்த வந்தனம் பண்ணும்போது மகாமாயா பிரசீதத்தை, மகாமாயாகப்பட்ட ஆதிபராசக்தி சந்தோஷப்படுவாள். ஆச்சம்ய பிராணான் ஆயம்யா, பிராணான் ஆயம்யன்னு இது பிராணாயாமம். ஆச்சமனம் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும், எல்லாம் திரிவாரம் சொல்கிறது. எப்போ பார்த்தாலுமே 3 வாட்டி பிராணாயாமம் பண்ணிட்டு தான் எல்லா காரியமும் ஆரம்பிக்கணுங்கிறது. ஸோ அப்படி பிராணாயாமம் பண்ணிவிட்டு சாதக ஸ்திரமான மனசு ஸ்டெடியாகும். இந்த பிராணனுக்கும் மனசுக்கும் எப்போவுமே சம்பந்தம் உண்டு. ஸோ அப்படி ஓடுறோச்சே வேகமாக ஓடுறோச்சே நம்ம வந்து பிராணம் நிறைய சக்தி இழக்கும். நம்ம வேகமாக போடுறோச்சே மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும். அப்போ கொஞ்சம் நிம்மதியாக அப்படி இருந்தோம்னா மனசும் கொஞ்சம் சஞ்சலப்படாமல் அமைதியாக இருக்கும். அது மாதிரி ரெண்டுக்குமே கனெக்ஷன் உண்டு. ஸோ அதனால மனசு ஸ்திரமாயிடும். ஸ்திரமானசகா மனசு ஸ்திரமாகி பத்மாசனகா பத்மாசனத்தில் உட்காரணும். பத்மாசனம் போட்டு உட்காந்து யோகி சாயங்காலே ஸ்திரோ பவேத், சாயங்காலம் ஸ்திரமாக இருக்க வேண்டும். अत सायन्तनीं सन्ध्यां प्रवक्ष्यामि महामुने यद् अनुष्ठानमात्रेण महामाया प्रसीदति आचम्य प्राणान् आयम्य साधकः स्थिरमानसः भक्तपद्मासनः योगी सायङ्काले स्थिरः भवेत्. श्रुति स्मृति आदि कर्मादौ सगर्भः प्राणसंयमः अगर्भः ध्यानमात्रन्तु स च अमन्त्रः प्रकीर्तितः भूतशुद्ध्यादिकं कृत्वा न अन्यथा कर्म कीर्तितं स लक्षः देवतान् ध्यात्वा पूरकुम्भकरे चकैः. ஸ்ருதி ஸ்மிருதி ஆதி கர்மாதோ. ஸ்ருதி வேதம் படிக்கணும், வேத பாராயணம் பண்ணால் ஸ்மிருதிகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் அந்த ஆரம்பத்தில் சகர்பக பிராண சம்யமக, அதாவது கர்ப்பன்னா அந்த மந்திரத்தோடு கூட
அதுக்கு பிராணாயாமம் பண்ணுறது மந்திரத்தை சொல்லிகிட்டே அந்த பிராணாயாமம் பண்ணுறோச்சு அது சகர்ப பிராணாயாமம்னு பேர். இந்த டெஃபினிஷன்லாம் முன்னாடியே வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ அந்த சகர்ப பிராணாயாமம் பண்ணணும். இந்த ஸ்ருதி வேதங்கள்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆரம்பத்தை இதை பண்ணணும். அடுத்தது அமந்திரதக மந்திரம் இல்லாமல் இந்த பிராணாயாமம் பண்ணுறோம். ஆனால் தியானம் மட்டும் பண்ணுறோம். பகவானை தியானம் பண்ணுறோம், பிராணாயாமம் பண்ணுறோம், மந்திரம் எல்லாம் கிடையாது. அதுக்கு அகர்ப பிராணாயாமம் அப்படின்னு பேர். அகர்ப அப்படின்னு பேர் அதுக்கு பிரகீர்த்திதக சொல்லப்பட்டிருக்கிறது. பூதசுதி ஆதிக்கம் கிருத்வா பூதசுதி ஃபஸ்ட்டு ஆச்சாரம்னு ஆரம்பிக்கிற உடனே முதல்ல பூதசுத்தியை பற்றி தான் முதல் சாப்டரே. ஸோ பூதசுத்திங்கிறது உடம்புல உள்ள பாவத்தெல்லாம் வெளியேற்றி புதுசாக உடம்பு இது ரீபில்டு பண்ணுறோம். நம்ம அப்படி அந்த பாவத்தை எடுத்து வெளியில் போட்டுட்டு புதுசாக பாடியை ரீபில்ட் பண்ண எல்லாமே தியானத்தில் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கு பூதசுதி. அதை பண்ணாமல் ந அந்யதா கர்ம கீர்த்திதம் அது பண்ணாமல் கர்மம் பண்ண வேண்டாம் அப்படின்னே சொல்கிறதாம். ச லக்ஷக தேவதாம் தியாத்வா லக்ஷன எய்ம். ஸோ ஏதோ ஒரு சங்கல்பம் ஒரு எய்ம் அதோடைய தேவர்களை எல்லாம் இஷ்ட தேவதையெல்லாம் பிரார்த்திச்சு கொண்டு பூர கும்பக ரேச்சகைஹி. ஸோ பூரகம் கும்பகம் ரேச்சகம் சொல்கிறது பிராணாயாமத்தை குறிக்கிறது. ஸோ பிராணாயாமம் பண்ணிட்டு ஒரு இஷ்ட தெய்வத்தை பிரார்த்திக்கும் போது ஒரு எய்மோடு நம்ம பண்ணணும். श्रुति स्मृति आदि कर्म आदौ सकर्पः प्राण संयमः अकर्पः ध्यानमात्रं तु स च अमन्त्रः प्रकीर्तितः पूर्णशुद्धि आदिकं कृत्वा न अन्यथा कर्म कीर्तितं तल्लक्ष्यः देवतां ध्यात्वा पूर्णकुम्भकरेचकैः ध्यानं प्रकुर्यात् सन्ध्यायां सायंकाले विचक्षणः वृद्धां सरस्वतीं देवीं कृष्णांगीं कृष्णवाससं शङ्खचक्रगदा पद्महस्तां गरुडवाहनां नानारत्नलसद्भूषां क्वणन्मञ्जीरमेखलाम्. இப்போ தியானம் பண்ணுறோம். இப்போ தேவியை சாயங்கால நேரத்தில் விசக்ஷணக புத்திசாலிகள் பிரகிருத்தியாக சந்தியாகால வேளையில் தியானம் பண்ணுறா தேவியை. எப்படி இருக்காளாம் தேவி இந்த சாயங்கால நேரத்தில்? நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, காலம்பரம் ஒரு ரெட் கலரு, மத்தியானமான வெள்ளை கலரு, ஸ்வேதா இது சரஸ்வதியாகவே பாவிக்கிறோம். முதல்ல காலம்பர வேலையிலேயும் ஒரு சரஸ்வதி ரூபமாகவே அந்த சந்தியா தேவியை பிரார்த்திக்கிறது. அப்போ அவள் ரெட் கலரில் இருக்கிற மாதிரி இப்போ சாயங்காலம் வரும்போது என்ன ஆகிடுறாவோ விருத்தா ஆகிடுறா, ஒரு கழுவி ஆகிடுறாள், வயசாகிடுறது அவளுக்கு. ஸோ தேவியும் சரஸ்வதி கிருஷ்ண அங்கியும். இந்த சரஸ்வதி வெள்ளை கலர் இருக்க மாட்டா. இந்த சந்தியா தேவியாகப்பட்ட இந்த சரஸ்வதி வந்து பிளாக் கலர் கிருஷ்ண அங்கி, கிருஷ்ணவாசசாம் கருப்பு கலர் உடையில் இருக்கிற மாதிரி விருத்தாம் ஒரு வயசானவளாக. ஏன்னா அங்கே பார்த்தோம் குமாரியாக இது பண்ணுறோம், யுவதியாக பார்க்குறோம். இப்போ வயசாகிடுது, காலம்பரலேருந்து சாயந்தரம் ஆகிடுது, வயசாகிடுது. ஸோ அப்படிப்பட்ட பிளாக் கலரில் உள்ள சரஸ்வதியாக சங்க சக்கர கதா பத்மஹஸ்தாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? விஷ்ணு ரூபியாகவும் இருக்காவும். ஸோ கையில் பார்த்தானே சங்கு சக்கரம் கதை பத்மம் நாளே வச்சுட்டுருக்கா. ஸோ இப்படி ஒரு ரூபமாக அந்த சத்யாதேவியை இந்த ரூபமாக கையிலுடையவளாக கருட வாகனம், இதெல்லாம் விஷ்ணுடைய ஒரு இது தானே. ஸோ கருட வாகனத்தில் அமர்ந்து முதல்ல ஹம்ச வாகனத்தில் இருந்தா, ரெண்டாவது என்ன வாகனத்தில் இருந்தாப்பா? காளை வாகனத்தில் இருந்தா. கரெக்ட், ருத்ரன். ஸோ முதல்ல ஹம்ச வாகனம் பிரம்மா ருத்ரன், இப்போ பார்த்தா விஷ்ணு. ஸோ விஷ்ணுடைய வாகனமான அந்த கருட வாகனத்தில் இருக்கிற மாதிரி இந்த சத்யாதேவியை நானா ரத்ன சத்பூஷா. ஸோ லசத்பூஷா கரெக்ட், நானா ரத்னம் நல்ல ரத்னங்கள்லாம் நிறைந்த அழகான ஆபரணங்களை அணிந்தவளாக. கொணத் மஞ்சீர மேகலா, மஞ்சீரம் இது கொலுசு, மேகலை ஒட்டியானம். ஸோ இந்த ரெண்டும் போட்டுருக்கா. குணத்தை ரெண்டுமே ஜல் 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 சத்தம் போட்டுருக்கான். அப்படிப்பட்ட சரஸ்வதியாக அப்படி விஷ்ணு ரூபமாகவும் உள்ளவளாக கருட வாகனத்தில் இருப்பவர்களாக இந்த சந்தியாதேவியை தானம் பண்ணணும். ध्यानं प्रकुर्यात् सन्ध्यायां सायंकाले विचक्षणः वृद्धां सरस्वतीं देवीं कृष्णांगीं कृष्णवाससं शङ्खचक्रगदा पद्महस्तां गरुडवाहनां नानारत्नलसद्भूषां वनत्मञ्जीरमेखलाम् अनर्घ्यरत्नमुकुटां तारहारावलीयुतां ताटङ्कबद्धमाणिक्य कान्तिशोभिकपोलकां पीताम्बरधरां देवीं सच्चिदानन्दरूपिणीं सामवेदेन सहितां संयुतां सत्त्ववर्त्मनां व्यवस्थितां च स्वर्लोके आदित्यपथगामिनीम् आवाहयामि अहं देवी आयान्तीं सूर्यमण्डलात्. ஸோ அனர்கிய ரத்ன முகுட்டாம் காஸ்ட்லி. அனர்கியம்னா வேல்யூவே சொல்ல முடியாது.
அப்படிப்பட்ட முகுடத்தோடு இருக்காள் அவள். தார ஹாராவளி யுதாம். தாரன ஸ்டார்ஸே மாலையாக இருக்குது. அப்போது அவள் வந்து சூரிய மண்டலத்தில் இல்லையா, சூரியனை தானே பிரார்த்திக்கிறோம் நம்ம, சூரியனுடைய சக்தியாக சந்தியாதேவியை நம்ம பிரார்த்திக்கிறோம். ஸோ அப்படி தார ஹாராவளி அப்படி மாலைகள் ஸ்டார்ஸே மாலைகளாக அணிந்திருக்கா. அப்படி கூடியவளாக தாடங்கபத்த மாணிக்க, தாடங்கத்தில் நல்ல மாணிக்கங்கள்லாம் பொருத்தி இருக்குது. அந்த மாணிக்கங்கள்லாம் கபோலம் இந்த கன்னத்தில் வந்து ஒளி வீசுறது. ஸோ காந்தி சோபி, அந்த காந்தியோட சோபனமாக தாடங்கத்தில் ரத்னங்கள் கன்னத்தில் அப்படி ஒளி வீச, பீதா அம்பரதராம் மஞ்சள் பட்ட ஆடை கட்டிக்கொண்டு சச்சிதானந்த ரூபிணி, சத்து சித்து ஆனந்த வடிவமாக இருக்கக்கூடிய அந்த தேவியை சாமவேதேன சகிதா, சாமவேதத்தோடு கூட இருக்கிறவர்கள், சாமவேதத்தோடு கூட இருக்கான்னு அர்த்தம். சாமவேதமே மூர்த்திமயமா, வேதமே மூர்த்திமயமாக அவள் கூட இருக்குது. அப்படிப்பட்ட அந்த சந்தியாதேவி சத்துவவர்த்தமனா சம்யுதாம், சத்துவவர்த்தமனான்னு சத்துவத்தோடு, சத்துவஸ்வபாவம், சத்துவகுணம், சத்துவகுணத்தோடு கூடியவளாக வியவஸ்திதாம் சொர்க்கலோகத்தில் ஆகாசத்தில் சஞ்சரிக்கவளாக, சொர்க்கலோகத்தில் இருப்பவளாக ஆதித்ய பதகாமினீம், ஆதித்யனோடு சூரிய மண்டலத்தில் அந்த வழியில் செல்லக்கூடியவளாக தேவீம் சூரிய மண்டலா தாயாந்தீம், அங்கேருந்து வரா தியானத்தில் அப்படியே சந்தியாதேவி நமக்குள்ள ஆவாகனம் பண்ணுறோம் இப்போ. ஸோ சூரிய மண்டலத்திலேருந்து வரக்கூடியவளாக ஆயாந்தீம் ஆவாகயாமி அகம், நான் அவளை ஆவாகனம் பண்ணுறேன் அப்படின்னு நான் என்னோடக்குள்ளேயே நான் பிரதிஷ்டை பண்ணுகிறேன். அனர்க்ய ரத்ன முகுடாம் தாரஹாராவலீயுதாம் தாடங்க பத்மமாணிக்ய காந்தீஷோபி கபோலகாம் பீதாம்பரதராம் தேவீம் சச்சிதானந்த ரூபிணீம் சாமவேதேன சகிதாம் சம்யுதாம் சத்வவர்த்மனா வியவஸ்திதாம் ச ஸ்வர்லோகே ஆதித்ய பதகாமினீம் ஆவாஹயாமி அஹம் தேவீம் ஆயாந்தீம் சூரியமண்டலாத். एवं ध्यात्वा च तां देवीं सन्ध्या सङ्कल्पम् आचरेत्. आपोहीष्ट इति मन्त्रेण अग्निश्च इति तथैव च विदध्यात् आचमनकं शेषं पूर्ववत् ईरितं गायत्री मन्त्रम् उच्चार्य श्रीनारायण प्रीतये. ஓகே. ஸோ இப்படியெல்லாம் தியானம் முடிஞ்சாச்சு. இப்போ சந்தியா சங்கல்பம்னு சந்தியா வேளையில் நம்ம என்ன நினச்சிக்கிறோமோ அது நடக்கணுங்கிற ஒரு ஆசையோட அந்த சங்கல்பத்தை பண்ணிட்டு அப்போஹிஷ்டான்னு ஒரு மந்திரத்தை சொல்லணும். அதுக்கப்புறம் அக்னிஷ்டான்னு ஆரம்பிக்கிற மந்திரத்தை சொல்லணும். விதத்யாத் செய்ய வேண்டும், விதத்யாத் ஆச்சமனகம், அப்புறம் ஆச்சமனம் பண்ணிட்டு சேஷம் பூர்வவதி இருதம், காலம்பர வேலையிலே மத்தியான வேலையில எப்படி சந்தியாவந்தனம் பண்ணினோமோ அது மாதிரி பிராணாயாமத்தில் ஆரம்பித்து சகலமும் பண்ணணும். காயத்ரி ஜபத்தோடு முடிக்கணும். காயத்ரி ஜபம் நிறைய ஜபிக்கணும். ஸோ இப்படியாக காயத்ரி மந்திரம் உச்சாரிய கடைசியில் காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஸ்ரீ நாராயண பிரீத்தையே, எல்லாம் இதம் நம்மன்னு சொல்லிட வேண்டியது கடைசியில் எல்லாம் நாராயணனோடு பிரீத்திக்காக இருக்கட்டும். आपोहिष्ट इति मन्त्रेण अग्निश्च इति तदैव च विदध्यात् आचमनकं शेषं पूर्ववत् ईरितं गायत्री मन्त्रमुच्चार्य श्रीनारायण प्रीतये. अर्घ्यं दद्याच्च सूर्याय साधकः शुद्धमानसः उभौ पादौ समौ कृत्वा हस्ते धृत्वा जल अञ्जलिं देवं ध्यात्वा मण्डलस्थं क्षिपेत् अर्घ्यं ततः क्रमात् अर्घ्यं दद्यात्तु यो नीरे मूढात्मा ज्ञानवर्धितः उल्लङ्घ्य स्मृतिमन्त्रांश्च प्रायश्चित्ती भवेत् द्विजः. ஸோ சூர்யாய அர்க்கியம் தத்யாத்து, சூரியனுக்கு அர்க்கியம் விடணும் இல்லையா, கையில் அப்படி நேரம் நிற்கணுங்கிற சாதக்காக சுத்தமான மனசோடு சூரிய தேவனுக்கு அர்க்கியம் கொடுக்கணும். உபவ் பாதவ் சமோகிருத்வா, ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். ஸ்ட்ரைட்டாக நின்று கொண்டு ஹஸ்தே திருத்வா ஜல அஞ்சலியும் அப்படி குவிச்சுன்னு எடுத்துக்கணும். கையில் அப்படி ஜலத்தை நிறைய எடுத்துன்னு அப்படி விடணும். தேவம் தியாத்வா மண்டலஸ்தம், மண்டலத்தில் சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியநாராயண பெருமாளை தியானித்து கொண்டு சிப்பேத் அர்க்கியம் தத்தக்கிரமாத் வரிசையாக அப்படி விடணும். தண்ணியை தூக்கி அப்படி விடணும் அஞ்சலி பண்ணுற மாதிரி. ஸோ யோ நீரே தத்யாத் அர்க்கியம். ஸோ நீரில் தண்ணியில் போய் யாராவது தண்ணியில் அதை விடணும், பூமியில் விடணும். அந்த அர்க்கியத்தை பூமியில் விடணும். அதை போய் தண்ணியில் விட்டானால் மூட ஆத்மா
ஸோ அவன் மோகத்தில் இருக்கான், அவனுக்கு அறிவில்லை. ஏன்னா அது காயத்ரி மந்திரமே சூரிய இது அது அதில் தண்ணி வந்து கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணவன்றான். ஸோ மூடாத்மா ஞானவர்ஜித்துக்கு அறிவில்லாதவன். ஸ்மிருதி மந்திராம்ச உல்லங்கிய பிராயஷ்சித்தி பவே துஜக, அப்படி எதையும் பண்ணிட்டான தப்பு பண்ணான்னா அது மாதிரி மந்திரங்களை தப்பு பண்ணினாலும் ஸ்மிருதியில் சொல்லப்பட்ட மந்திரங்களை உல்லங்கியன்னு தாண்டினா அது மீறி, அதாவது அந்த மந்திரங்களை ஏதோ தப்பு தவறுகள்லாம் பண்ணினா கூட அதுக்கெல்லாம் பிராயஷ்சித்தி பவே துஜக, அந்த டைமில் பண்ணலைன்னா கூட பிராயச்சித்தம் இருக்குன்னு பார்த்தோம் ஏற்கனவே. ஸோ அந்தந்த நேரத்தில் பண்ணணும், காணாமல் கோணாமல் மறையாமல் விட்டார். ஸோ சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் பண்ணினா அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணியாகணும். ஸோ அதனால அதான் சொல்கிறார் அவர், அந்த மாதிரி தப்பெல்லாம் மந்திரங்கள் எல்லாம் மீறினாலும் பிராயச்சித்தம் செய்யணும். अर्घ्यं दद्याच्च सूर्याय साधकः शुद्धमानसः उभौ पादौ समौ कृत्वा हस्ते धृत्वा जलाञ्जलिं देवं ध्यात्वा मण्डलस्थं क्षिपेत् अर्घ्यं तदक्रमात् अर्घ्यं दद्यात्तु यो नीरे मूढात्मा ज्ञानवर्जितः उल्लङ्घ्य स्मृतिं मन्त्रांश्च प्रायश्चित्तीं भवेद्विजः. முதல்ல வருவாள் அந்த பிரபாதான மேம். மேம் இதில் அடுத்ததுல வந்து ततः सूर्यम् उपस्थाय अपि असावादित्य मन्त्रतः गायत्र्याश्च जपं कुर्यात् उपविश्य ततः वृषीं सहस्रं वा तद् अर्धं वा श्रीदेवी ध्यानपूर्वकं यथा प्रातः पुनः तद्वत् उपस्थानादिकं चरेत् सायं संध्या तर्पणे च क्रमेण परिकीर्तयेत्. ஸோ உபஸ்தாபியாப்பின்னா ஆராதனை பண்ணுறது. சூரியன் இப்படி இந்த மாதிரி உபஸ்தாபனம்னா பக்கத்துலேயே ஆராதிச்சு கொண்டு அசாவாதித்யம் அப்படிங்கிற மந்திரம் அது. ஸோ இந்த ஆதித்யன் அப்படிங்கிற மீனிங் தான் ஆரம்பிக்கிறது. அந்த மந்திரத்தை வைத்துக்கொண்டு காயத்ரியாஷ ஜபம் குறியாது. அதுக்கப்புறம் என்னாச்சு, காயத்ரி ஜபத்தை ஆரம்பிக்க வேண்டிதான். ஸோ உபவிஷ்ய ததோ பிரிசீம், எதில் ஒரு புல் இது இருக்கே பாய், அந்த பாயில் உட்காந்து ஜபிக்கணுங்கிற ஜபிக்கணும். சகசிரம் வா அது அர்த்தம் வா, 1000 ஜபிக்கலாம், இல்லை அது ஒரு பாதி 500 ஜபிக்கலாம். ஸ்ரீ தேவி தியான பூர்வீகம் சந்தியா தேவியை நினைத்து கொண்டு அந்த காயத்ரி தேவியை அப்படி 1000 500 ஜபிக்கணும். யதா பிராத்த சந்தியா, கால வேளையில் சந்தியாவந்தனை எப்படி பண்ணி நம்ம ஜபிச்சோமோ அதே மாதிரி உபஸ்தானாதிக்கம், உபஸ்தான ஒர்ஷிப்பு ஆராதனை எல்லாம் தான். ஸோ எப்படியெல்லாம் ஆராதனை பண்ணினோமோ அதே மாதிரி சாயங்காலமும் அதெல்லாம் தான் பண்ணணும். சாயம் சந்தியா தர்ப்பணேச்ச கிரமேண பரிகீர்த்தையேத்து. ஸோ சந்தியா தர்ப்பணமும் அதே மாதிரி செய்ய வேண்டும். அவளுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்குறேன் அப்படி சொல்ல மாட்டோமா, ஒவ்வொருத்தருக்கும் தர்ப்பணம், அதே மாதிரி தர்ப்பணமும் இங்கே பண்ணணும். ततः सूर्यम् उपस्थाय अपि असावादित्य मन्त्रतः गायत्र्याश्च जपं कुर्यात् उपविश्य ततो वृषीं सहस्रं वा तदर्थं वा श्रीदेवी ध्यानपूर्वकं यतौ प्रातः पुनः तत् उपस्थानादिकं चरेत् सायं वसिष्ठः ऋषिः एव अत्र सरस्वत्याः प्रकीर्तितः देवता विष्णुरूपा सा छन्दश्च एव सरस्वती. ஸோ சரஸ்வதியாக இந்த சரஸ்வதி ரூபத்தில் தானே இருக்கா காயத்ரி. சரஸ்வதியாகனா இங்கே வந்து சரஸ்வதி ரூபத்தில் இருக்கக்கூடிய இந்த காயத்ரியோடைய வசிஷ்டக ரிஷி, மந்திரத்தோட ரிஷி யாருன்னா வசிஷ்டர். அப்புறம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏவ பிரகீர்த்திதக அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ரிஷி வந்து வசிஷ்டர். தேவதாவார், ஒரு மந்திரத்துக்கு தேவதை உண்டு. தேவதா யாருன்னா விஷ்ணு ரூபான்னு யார், அதே சரஸ்வதி தான். ஸோ விஷ்ணு ரூபத்தில், ஏன்னா 4 சங்கு சக்கர கதையெல்லாம் வச்சுருக்கா கையில், அந்த விஷ்ணு ரூபமாகப்பட்ட சரஸ்வதியை தான். அதுக்கு தேவதையும் அவளே தான், சந்தஸும் அவளே தான். சந்தஷ ஏவ சரஸ்வதி. ஸோ எல்லா சந்தஸு தேவதை ரெண்டுமே இந்த சரஸ்வதி. அதோடைய வசிஷ்டர் வந்து ரிஷி. सायंकालीन संध्यायाः तर्पणे विनियोगकः स्वः इत्युक्त्वा च पुरुषं सामवेदं तथैव च मण्डलं च इति सम्प्रोच्य हिरण्यगर्भकं तथैव परमात्मानं ततः अपि च सरस्वतीं वेदमातरम् एव अत्र संकृतिं
तद्वदेव च सन्ध्यां वृत्तां तथा विष्णुरूपिणीं उषसीं तथा निर्मृजीं च तथा सर्वसिद्धीनां कारिणीं तथा सर्वमन्त्र अधिपतिकां भूर्भुवः स्वः च पूरुषम् इत्येवं तर्पणं कार्यं सन्ध्यायाः श्रुतिसम्मतम्. ஸோ தர்ப்பணம் இப்போ எப்படி யாருக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்குறோம்? சாயங்கால சந்தியா காலத்தில் விநியோகம் பண்ண மந்திரே விநியோக இவ்வாறு விநியோகம் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க மாட்டோமா? அதை மாதிரி மந்திரத்தில் எப்படி விஸ்தாரமாக சொல்லிருக்கு. ஸ்வகா இதி உக்துவா ச புருஷம். அப்போ ஸ்வகா புருஷம் தர்ப்பயாமி, சாமவேதம் தர்ப்பயாமி, மண்டலம் தர்ப்பயாமி, அப்போ சூரிய மண்டலத்தை தர்ப்பணம் பண்ணுறோம். இதெல்லாம் சொல்லிட்டு சம்பிரோச்சியா சொன்னதுக்கப்புறம் ஹிரண்ய கர்ப்பம் தர்ப்பயாமி, அப்புறம் பரமாத்மானம் தர்ப்பயாமி, அப்புறம் சரஸ்வதியும் தர்ப்பயாமி, வேதமாதரம் தர்ப்பயாமி, இதெல்லாம் தான். அடுத்து சங்கிருதின்னு ஒரு தேவதை, சங்கிருதியும் தர்ப்பயாமி. அதே மாதிரி சந்தியாம் விருத்தாம் யார்? சாயங்கால வேலை சரஸ்வதி, அவள் விருத்தா. ஸோ அந்த சந்தியாம் விருத்தாம் தர்ப்பயாமி. விஷ்ணு ரூபிணியும் தர்ப்பயாமி, அவளும் அதே தான். உஷசீம் தர்ப்பயாமி. உஷசீம்னு அவள் பேர். அந்த ஆக்சுவலாக சூரியனுக்கு வந்து சாயா சக்ஞாவை தவிர இன்னும் ஒரு 3 பொம்பளையர் பேர்ச்சா அது உஷா. அது உஷஸில் காலை வேளையில் உஷா, அதுவும் ஒரு சக்தி. அதனால் அவள் மனைவியாக பாவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறா. அது ப்ராபப்ளி அந்த உஷசீம் தர்ப்பயாமின்னு சொல்கிறோமா. பத்மினின்னு ஒரு மனைவி இருந்தான்னு சொல்கிறா, பத்மினின்ட்டு பேர். ஸோ இதெல்லாம் ஒரு சக்திகள், சூரியனோட சக்திகளை அப்படி பல விதமாக பாவிக்கிறா. இன்னொரு பேர் கூட இருக்குது, அதுவும் திருப்பி சாயா தான் சொல்கிறான். ஸோ பத்மினியும் சாயாம் உஷசீம் அது ஒரு செட்டாக சொல்கிறான். ஸோ இப்படி அவளெல்லாம் தர்ப்பணம் பண்ணான். உஷசீம் தர்ப்பயாமி. நிர்பிருஜியும் தர்ப்பயாமி. சர்வசித்தீனாம் காரிணிம், சர்வசித்தியும் தர்ப்பயாமி. அவ்வளோதான். சித்திகளெல்லாம் எல்லா சித்திகளையும் சேர்த்து ஒரேடியாக தர்ப்பணம் கொடுக்குறோம். சர்வ மந்திர அதிபதிகாம், எல்லா மந்திரத்துக்கு அதிபதியாக உள்ளவளுக்கு தர்ப்பயாமி. பூஹு போக ஸ்வகாச்சா பூருஷம் தர்ப்பயாமி. ஸோ பூஹு போக போஷ ஸ்வகா இந்த 3க்கும் வியாகிருதிகளுக்கும் அதிபனாக இருக்கக்கூடிய அந்த புருஷனை தர்ப்பணம் பண்ண திருப்திப்படுத்துகிறேன். இது ஏவம் தர்ப்பணம் காரி, இவ்வாறு தர்ப்பணம் செய்யணும். சந்தியாயாக ஸ்ருதி சம்மதம், இது வேதத்தில் சம்மதிக்கப்பட்ட இந்த முறை, இது இவ்வாறு தர்ப்பணம் கொடுக்கணும். ராதே கிருஷ்ணா. தப்பதான் 2 மினிட் படிக்கல நான். அந்த வசிஷ்டக ரிஷி वशिष्ठः ऋषिः एव अत्र सरस्वत्याः प्रकीर्तितः देवता विष्णुरूपा सा शङ्कश्च एव सरस्वती सायङ्कालेन सन्ध्यायाः तर्पणे विनियोगतः स्वः इति युक्तः च पूरुषं सामवेदं तथैव च मण्डलं च इति सम्प्रोच्य हिरण्यगर्भं तथा ततः परमात्मानं ततः अपि च सरस्वतीं वेदमातरम् एव अत्र संस्कृतिं तद्वदेव च संज्ञां वृद्धां तथा विष्णुरूपिणीं उषसीं तथा निर्वृजीं च तथा सर्वसिद्धीनां कारिणीं तथा सर्वमन्त्र अधिपतिकं भूर्भुवः स्वः च पुरुषम् इत्येवं तर्पणं कार्यं सन्ध्यायाः श्रुतिसम्मतम्. कायं सन्ध्याविधानं च कथितं पापनाशनं सर्वदुःखहरं व्याधिनाशकं मोक्षदं तथा सदाचारेषु सन्ध्यायाः प्राधान्यं मुनिपुङ्गव सन्ध्या आचरणतः देवी பக்த அபீஷ்டம் பிரயச்சதி. ஸோ சாயம் சந்தியா விதானம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சுப்பா. பாபநாசனம், இது பாபத்தை தொலைக்கக்கூடியது. சர்வ துக்ககரம், துக்கத்தை தீர்க்கக்கூடியது. வியாதி நாசகம், வியாதி வராமல் தடுக்கக்கூடியது. மோட்சதம், மோட்சத்தையே கொடுக்கக்கூடியது. சதாச்சாரேஷு சந்தியாயாக பிராதானியம். சதாச்சாரம்னு ஹெட்டிங், மெயின் ஹெட்டிங் சதாச்சாரம். அதில் தான் பூதஸ்ருதியில் ஆரம்பித்து ஒன்றுனா பார்த்துட்டு வரோம். அதில் சந்தியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சந்தியா வந்தனங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிராதானியம், ரொம்ப பிரதானமானது. ஹே முனிப்பங்க நாரதரே, சந்தியா ஆச்சரணத்தக, சந்தியா ஆச்சரணம் பண்ணினோமானால் தேவி பக்த அபீஷ்டம் பிரயச்சதி. பக்தர்கள் என்னென்ன விரும்புகிறார்களோ, அபீஷ்டம் என்னென்ன விரும்புகிறார்களோ அதை பிரயச்சதி கொடுப்பாள். சாயம் சந்தியாவிதானம் ச கதிதம் பாபநாசனம் சர்வதுக்கஹரம் வியாதிநாசகம் மோக்ஷதம் ததா சதாச்சாரேஷு சந்தியாயாः பிராதான்யம் முனிபுங்கவ சந்தியா ஆச்சரணதः தேவி பக்த அபீஷ்டம் பிரயச்சதி. इति श्रीमद्देवी भागवते
महापुराणे अष्टादश साहस्र्यां संहितायाम् एकादश स्कन्धे ब्रह्मयज्ञादि कीर्तनं नाम विंशोऽध्यायः। सर्वं जगदम्बार्पणमस्तु। अथ एकविंशोऽध्यायः। श्रीनारायण उवाच अतः श्रूयतां ब्रह्मन् गायत्र्याः पापनाशनं पुरश्चरणकं पुण्यं यथा इष्टफलदायकं पर्वताग्रे नदीतीरे बिल्वमूले जलाशये गोष्ठे देवालये अश्वत्थे उद्याने तुलसीवने। और அடுத்த ரெண்டு லைன் पुण्यक्षेत्रे गुरोः पार्श्वे चित्त एकाग्रयस्थले अपि च पुरश्चरणकृत मन्त्री सिद्ध्यति एव न संशयः। நாராயணர் சொல்றார் திருப்பியும், கேளுப்பார் பிரம்மன், நான் பிராமணோத்தவரே நாரதரே கேளுங்கோ, காயத்ரியாக பாபநாசம் பண்ணக்கூடிய அந்த காயத்ரியுடைய புரஷ்சரணகம் தேவியம் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது. ஸோ அவளுடைய அந்த மந்திரத்தோட ஃபைனலாக சித்திங்கிறது வந்து தேவியே புரஷ்சரணம், அவன் நம்ம முன்னாடி கொண்டு நிறுத்தும். அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பலன் உண்டு. ஸோ புண்ணியம், அப்பேற்பட்ட புரஷ்சரணம் பண்ண வைக்கக்கூடிய அந்த காயத்ரியோட பாபத்தை நசிப்பிக்க வைக்கக்கூடிய அந்த மந்திரத்தோட பலனை சொல்கிறேன். யதா இஷ்டபலதாயகம், விரும்பிய பலனை கொடுக்கக்கூடிய அதை சொல்கிறேன். இப்போது பர்வத அக்ரே நதி தீரே, எங்கெல்லாம் இதெல்லாம் வந்து இதை புரஷ்சரண மந்திரத்தை இங்கெல்லாம் சொல்லப்படாதுங்கிறார். மலை மேலே நின்றுண்டோ, நதியோடு கரையிலையோ, பில்வ மரத்துக்கு அடியிலையோ, ஜலத்திலேயோ நின்றுண்டோ, கோஷாலையிலையோ, தேவாலய கோவில்லையோ, அஸ்வத்த மரத்தோடைய அடியிலையோ, உத்தியானத்திலோ, துளசி வனத்திலையோ, புண்ணியக்ஷேத்திரத்துலையோ, குரோஹோ பார்ஸ்வே, குருவுக்கு பக்கத்துலையோ, சித்த ஏகாகிரே ஸ்தலே அபிச்சா, சித்தத்தை தனிமையான ஒரு இடத்த தேடி அங்கே போயோ, புரஷ்சரணகிருத் மந்திரி சித்தியதி ஏவன சம்சயம். ஸோ அந்த மந்திரத்தை உடையவர் இந்த இடத்துலலாம் போய் ஜபிச்சா நல்லது உண்டாகுங்கிற நான் சம்சயகதான் நாங்கிறது அங்கே. ஸோ சம்சயமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி கோவில்லையோ கோஷாலையிலையோ, எப்போவுமே கோஷாலையில் என்ன பண்ணினாலும் புண்ணியம்பா, யாக யஜ்ஞம் எல்லாமே கோஷாலையில் போய் பண்ணுவோம் அதுக்கு வேண்டிய. ஸோ அது ருத்ரம் படிக்கிறது இல்லை. அப்போ அதெல்லாமே ரொம்ப முக்கியமான இடங்கள். புண்ணியக்ஷேத்திரத்தில் போயோ, குருவோட பக்கத்தில் நின்றுடோ, தனிமையால் உட்காண்டோ, அதாவது சித்தம் வந்து அடங்கணும், அப்படிப்பட்ட இடமா இருக்கணும். தனிமையில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ரொம்ப சித்தம் அடங்குற இடமா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துலையோ புரஷ்சரணகிருத் மந்திரிங்கிறது மந்திரத்தை உடையவர். மந்திரிங்கிறது இங்கே மந்திரி இவர் இல்லை, நம்ம பொலிட்டிக்ஸ் மந்திரி கிடையாது. மந்திரினா மந்திரத்தை உடையவர். ஸோ இந்த காயத்ரி மந்திரத்தை உடையவர் புரஷ்சரணகிருத்து. ஏன்னா புரஷ்சரணம் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவில் பண்ணுறார் காயத்ரி மந்திரத்தை. அப்போ எவ்வளோ மந்திரம் ஜபிக்கணும் அதெல்லாம் பின்னாடி வருது. ஸோ அவர் வந்து பண்ணினாள் என்றால் அந்த மந்திரம் பலனை கொடுக்கும். ஸ்ரீ நாராயணம் வாச்ச அத்தः श्रूयतां ब्रह्मन् गायत्र्याः पापनाशनं पुरश्चरणकं पुण्यं यथा इष्टफलदायकं पर्वत अग्रे नदीतीरे बिल्वमूले जलाशये गोष्ठे देवालये अश्वत्थे उद्याने तुलसीवने पुण्यक्षेत्रे गुरोः पार्श्वे चित्तयैकाग्रयस्थले अपि च पुरश्चरणकृत् मन्त्री सिद्ध्यति एव संशयः. அப்போ இங்கே ஜலாசயம்னா தண்ணியில் நின்றுன்னு எடுத்துக்கப்படாது, தண்ணியோட கரையில் நின்றுன்னு எடுக்கணும். ஜலாசயம்னா ஜலம் இருக்கிற இடத்துலன்னு சொல்லும்போது அர்க்கியத்துக்கு தண்ணி வேணும். ஏன்னா ஜலத்தில் நின்றுட்டு காயத்ரி மந்திரம் சொல்லப்படாதுன்னு ஏற்கனவே சொல்லிருக்கோம் நம்ம. இப்போ திருப்பி ஜலாசயம் நீங்கள் வரும்போது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஜலம் இருக்கிற இடத்துல பக்கத்தில் கரையில் நின்றுட்டு அர்க்கியம் கொடுக்கறதுக்கு டக்குனு போய் தண்ணி எடுக்கலாம். அந்த மாதிரி தான் ஜெபிக்கணும், தவிர ஜலத்தில் நின்றுட்டு ஜெபிக்கப்படாது. ராதேகிருஷ்ணன் மேம், அடுத்த 6 லைன் தானே மேம் அப்படி படிச்சோம். यस्य कस्यापि मन्त्रस्य पुरश्चरणम् आरभेत् व्याहृति त्रयसंयुक्तां गायत्रीं च अयुतं जपेत्. नृसिंह अर्कवराहाणां तान्त्रिकं वैदिकं तथा विना जप्वा तु गायत्रीं तत्सर्वं
निष्फलं भवेत् எஸ்ய கஸ்யாபி மந்திரஸ்ய புரஷரணம் ஆரம்பேத். யாருக்கு வேணால் மந்திரத்தை சொல்லி அவளை முன்னாடி கொண்டுடலாம் தேவதைகளை. எந்த தேவதைக்கு என்ன மந்திரமோ அதை சொல்லி அவள் இவ்வளோ மந்திரம் சொன்னால் தேவியே முன்னாடி நிற்பா அப்படின்னெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ எந்தெந்த தேவதைக்கு எந்தெந்த மந்திரமோ அதை சொல்லி கூட புரஷரணத்தை ஆரம்பித்தால், தேவியை முன்னிறுத்தனங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தால், வியாகிருதி திரய சம்யுக்தாம் காயத்ரீம் ச அயுதம் ஜபேத்து. ஸோ அந்த மந்திரத்துக்கு ஒரு பலன் கிடைக்கணும்னா கூட முதல்ல காயத்ரி மந்திரம் சொல்லி ஆகணும். அது 10,000 காயத்ரி ஜபிக்கணும். ஸோ வேறு தெய்வத்தை புரஷரணை பண்ணனா கூட காயத்ரி பண்ணி ஆகணும். அதுக்கு வியாகிருதி திரய சம்யுக்தாம்னு ஓம் பூஹு போக ஸ்வகா சொல்லி அதுக்கப்புறம் அந்த காயத்ரி மந்திரம் தத்சவிதுக்குன்னு ஆரம்பிக்கிற அந்த மந்திரத்தை சொல்லி 10,000 வாட்டி சொல்லி அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை ஆரம்பிக்கிறேங்கிறார். நிருசிம்ஹ அர்க்கா வராகானாம். அப்போ நிருசிம்ம எல்லாம் தேவதைகள் இல்லையா. அர்க்கா சூரியன், அப்புறம் வராகமூர்த்தி. ஸோ இப்படிப்பட்ட தேவர்களுக்கு நம்ம வந்து தாந்திரிகம் வைதிகம் ததா, அதாவது தந்திரங்கிறது என்னது, ஆகம தந்திரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ கோவிலில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆகம தந்திரங்கள், விதிகள், அப்புறம் வைதீக கர்மங்கள், இதெல்லாம் கூட காயத்ரியும் ஜப்துவா வினா, காயத்ரி ஜபிக்காமல் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அதெல்லாம் நிஷ்பலம் பவேத்து, ஒன்றுமே பலன் அளிக்காது. ஸோ எந்த மந்திரம் யாருக்கு சொன்னாலும் காயத்ரி சொல்லி ஆகணுன்ற. कस्यापि मन्त्रस्य पुरश्चरणमारभेत् व्याहृति त्रय संयुक्तां गायत्रीं च अयुतं जपेत् नृसिंह अर्क वराहाणां तान्त्रिकं वैदिकं तथा विना जप्त्वा तु गायत्रीं तत्सर्वं निष्फलं भवेत् सर्वे चाक्ताः द्विजाः प्रोक्ताः न शैवाः न च वैष्णवाः आदिशक्तिम् उपासन्ते गायत्रीं वेदमातरं मन्त्रं संशोध्य यत्नेन पुरश्चरणतत्परः मन्त्रचोदनपूर्वाङ्गम् ஆத்மசோதனம் உத்தமம். ஸோ துஜாகா சர்வே, எல்லா பிராமணாலுமே சாக்தர்கள் தான், சக்தி உபாசனையோடு கூடியவர்கள் தான் சொல்லப்படுகிறது. ந சைவா ந வைஷ்ணவா, சைவர்கள் வைஷ்ணவர்கள்னு பிரிக்க வேண்டாம். சிவபக்தர்கள் வைஷ்ணவ விஷ்ணு பக்தர்கள்னு சொல்லவே வேண்டாம். ஆரம்பத்தில் ஆதி தேவி பராசக்தியோடு எல்லாருமே சாக்தர்கள் குரூப்பில் தான் வரா. வைஷ்ணவர்கள் சைவர்கள் எல்லாருமே ஒரே குரூப்பில் தான் வரா. ஆதிசக்தி உபாசந்தே, ஆதி பராசக்தி அவர்கள் எல்லாம் உபாசனை பண்ணுகிறார்கள். காயத்ரி வேதமாத்திரம், ஆதி பராசக்தி தான் காயத்ரி, அவள் வேறில்லை இவள் வேறில்லை. ஸோ வேதத்தோட அம்மாவாகப்பட்ட அந்த காயத்ரியை தான் எல்லாருமே உபாசிக்கிறார்கள், சைவர்கள் வைஷ்ணவர்கள் எல்லாருமே. அதனால தான் சாக்தர்கள். ஸோ மந்திரம் சம்சோத்திய எத்தனேன புரஷ்சரணத்பிரக. ஸோ மந்திரம் ஜபித்து தானும் சுத்தமாகணும். ஸோ பூத சுத்தி பண்ணினா கூட அந்த மந்திரம் ஜபிக்கிறதுனாலேயே மனசெல்லாம் சுத்தமாயிடும். அப்படி சுத்தப்படுத்தி புரஷ்சரண தத்பிரக, புரஷ்சரணம் பண்ணணுங்கிறதுல ஈடுபாடு உடையவர்கள். மந்திர சோதன பூர்வாங்கம் ஆத்மசோதனம் உத்தமம். ஸோ மந்திர சுத்தி, மந்திரத்துக்கு சுத்தி ஏற்படணும்னு சொன்னால் முதல்ல தன்னை தானே சுத்தப்படுத்தினோம். ஸோ ஆத்ம சுத்தி, பூத சுத்தி, குளிக்கிறது எல்லாம் முதல்ல பண்ணிட்டு அந்த மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்தையே புனிதப்படுத்துகிறோம். சொல்கிறதுனாலேயே எப்பவுமே கோவிலில் நிறைய பேர் வந்து கும்பிட தான் அந்த கோவிலுக்கே பவர் ஏறுறது. அது மாதிரி மந்திரத்தை சொல்ல தான் அந்த மந்திரத்துக்கே ஒரு சக்தி வருது. ஸோ அப்படி மந்திரத்தை சுத்தப்படுத்துறதுக்கு முன்னாடி தன்னை தானே சுத்தப்படுத்திக்கணும்னு சொல்கிறேன். राधे कृष्णा सर्वे शास्त्राः प्रोक्ता न शैवाः न च वैष्णवाः आदिशक्तिम् उपासन्ते गायत्रीं वेदमातरं मन्त्रं संशोध्य यत्नेन पुरश्चरणतत्परः मन्त्रशोधनपूर्वाङ्गम् आत्मशोधनम् उत्तमम्. நான் வச்சுக்கிட்டேன். आत्मतत्त्वशोधनाय 3,00,000 प्रजपेत् बुधः अथवा च 1,00,000 तु श्रुतिप्रोक्तेन वर्त्मना आत्मशुद्धिं विना कर्तुः जपहोमादिकाः क्रियाः निष्फलाः ताः तु विज्ञेयाः कारणं श्रुतिचोदितम्. ஆத்மதத்துவசோதனாய, ஆத்ம தத்துவம்னு என்னது, நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்திரியங்கள், அது நம்மளோட ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் சகலத்தையும், அதான் இங்கே சாங்கிய தத்துவம். ஸோ அதெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்காக 3,00,000 பிரஜபேத் புதக, 3,00,000 காயத்ரி ஜபிக்கணும்.
அப்போ தான் தன்னோட ஆத்மசுத்தியை ஏற்படுங்கிறார். இந்த இந்திரியங்கள் இதெல்லாம் இருக்கே நம்மளுடைய உபாதிகள், அதெல்லாம் சுத்திப்படுத்துறதுக்கு 3 லட்சம் காயத்ரி ஜபிக்கணும். அதுவா ஏக லட்சம் தூ ஸ்ருதி புரோக்தேன வர்த்தமனா, ஸ்ருதி ஒரு டைரக்ஷன் காட்டியிருக்கு போல் இருக்கு, அந்த வழிப்படி சொன்னோமானால் 1 லட்சம் காயத்ரி ஜபிக்கணுங்கிறது. இதர் 3 லட்சம் இல்லை ஸ்ருதி புரோக்தேன வர்த்தமனான ஸ்ருதி என்ன சொல்கிறதுன்னு நமக்கு தெரியாது, அது பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட முறைப்படி அந்த ஜபிக்க ஆரம்பித்தோம்னா அது 1 லட்சம் காயத்ரி ஜபிக்கணும். அப்போ ஆத்ம தத்துவமாகப்படுது, அந்த மனம் இந்திரியங்கள் எல்லாமே சுத்தமாகும். ஆத்ம சுத்திம் வினா கர்த்துகு ஜபஹோமாதிக்காக கிரியாக. ஸோ ஆத்ம சுத்தி இல்லாமல் தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொள்ளாமல் அந்த கர்த்தாவாகப்பட்டவன் ஜப ஹோமம் எதெல்லாம் பண்ணினானோ நிஷ்பலாக தாகாத்து, அவை எல்லாமே பயனற்று போகும். விஜயாக அறியப்பட வேண்டும், அது புரிஞ்சுக்கோ. முதல்ல ஆத்மசுத்தி ரொம்ப இம்பார்ட்டண்ட். காரணம் ஸ்ருதி சோதனம், ஏன்னா ஸ்ருதி சொல்லிடுது, அதுக்கு மேலே கொஸ்டின் பண்ணுறதுக்கு அத்தாரிட்டி கிடையாது. ஸ்ருதியால் சூட்டப்பட்டு ஸ்ருதி சொல்லியிருக்கிறதுனால நீ இதை பண்ணி தான் ஆகணும். ஆத்ம தத்துவ சோதனாய 3 லட்சம் பிரஜபே புதஹ அத்தவாச்ச ஏக லட்சம் து ஸ்ருதி புரோக்தேன வர்த்மனா ஆத்மசுத்திம் வினா கர்த்துः ஜப ஹோமாதிகாः க்ரியாः நிஷ்பலாः தாः து வித்யேயாः காரணம் ஸ்ருதி சோதிதம். तपसा तपसा तापयेत् देहं पितॄन् देवांश्च तर्पयेत् तपसा स्वर्गमाप्नोति तपसा विन्दते महत् क्षत्रियः बाहुवीर्येण तरेत् आपदः आत्मनः धनेन वैश्यः शूद्रः तु जपहोमैः द्विजोत्तमः. ஸோ தேகம் தாப்பயேத்து தபசா, தேகத்தை தபிக்க வைக்கணும். தபிக்கணுன்னு அப்படியே நல்ல ஈடுபாடு பண்ண 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 அந்த ஜபம் பண்ண பண்ண ஒரு தேஜஸ் வரும்னு சொல்லுவாள். அப்படி உடம்பு அப்படி உருக்கி அந்த தபஸில் ஈடுபட்டு பித்ருன் தேவான்ஷ தர்ப்பையே, அப்படி பித்திருக்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும், தேவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். தபசா சொர்க்கம் ஆப்னோதி, அந்த மாதிரி தபஸில் இருக்கும்போது சொர்க்கம் அடையலாம். தபசா விந்தத்தே மகத்து, எல்லாம் மகத்தான எதுவுமே அடையலாம் தபஸ்னால். க்ஷத்ரியக பாகுவீரியேன, க்ஷத்ரியர்களுக்கு வந்து அவளுடைய தபஸ் என்னது, அவள் வந்து உடம்பை நல்லா போஷிச்சுட்டு நல்லா யுத்தம் பண்ணுறதுக்கு சாமர்த்தியமாக இருக்கணும். அவளுடைய தபஸ் என்னது, பாகுவீரியந்தான். அவள் தன்னுடைய உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், கை பலம். அந்த பலத்தினால தரேத்து ஆபதக ஆத்மனக, தன்னுடைய ஆபத்துக்களை அவர் தாண்டி விடுவார்கள். ஏன்னா அவளுக்கு அந்த பலம் இருக்குது. அந்த பலத்தினால் அவர்கள் தன்னுடைய ஆத்மனக ஆபதக, தன்னுடைய ஆபத்துக்களை எல்லாம் தரேத்து தாண்டி விடுவார்கள். தனேன வைசிக, நிறைய பணம் இருந்தால் வைசியன் தாண்டி விடுவான். ஏன்னா அவனுக்கு பணம் சம்பாதிக்கிறதுல அதிகாரம் உண்டு. ஏன்னா வைசியனுக்கு அந்த அதிகாரம் கொடுத்துருக்கு சாஸ்திரம். ஸோ அவன் வந்து தன்னுடைய ஆபத்துக்களை தனத்தினால அவன் தாண்டி விடுவான். சூத்ரக தூ அப்படிங்கிறதுல ஒன்றுமே போடலை, நம்மளே சேர்த்துக்க வேண்டிதான். சூத்ரன் வந்து மற்ற 3 வர்க்கத்துக்காராளுக்கும் சேவை பண்ணி அவன் தன்னுடைய ஆபத்தை கடந்து விடுவான். அவனுக்கு எதாவது ஆபத்து வந்தானே அவன் நிறைய சேவை பண்ணியிருந்தான். மற்ற 3 யார், பிராமணன் சத்திரியன் வைசியனுக்கு சேவை பண்ணியிருந்தான், அவன் தன்னுடைய ஆபத்தை தாண்டி விடுவான். ஜபஹோமைஹி துஜோத்தமக, துஜர்கள் பிராமணர்கள் வந்து ஜபம் ஹோமம் செய்வதனால தனக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து தாண்டி விடுவார்கள். तपसा तापयेत् देहं पितॄन् देवांश्च तर्पयेत् तपसा स्वर्गमाप्नोति तपसा विन्दते महत् क्षत्रियः बाहुवीर्येण तरेत् आपदः आत्मनः धनेन वैश्यः शूद्रः तु जपहोमैः द्विजोत्तमः. अत एव तु विप्रेन्द्र तपः कुर्यात् प्रयत्नतः शरीरशोषणं प्राहुः तापसाः तप उत्तमं शोधयेत् विधिमार्गेण कृच्छ्र चान्द्रायण आदिभिः अथ अन्नशुद्धिकरणं वक्ष्यामि शृणु नारद. ஸோ ஆகவே தான் விப்ரேந்திர பிராமணோத்தமரே நாரதரே தவக்குரியாத் பிரயத்னதாக எல்லாருமே தபஸில் ஈடுபடணும். தபஸுங்கிறது என்னது, முயற்சியோடு இடைவிடா முயற்சியோடு ஸ்ரத்தையோடு எந்த காரியத்தை பண்ணாலும் அது தபஸ் தான் அது. ஸோ ஷரீர சோஷனம் உத்தமம் தப. ஸோ உயர்ந்த தபஸ் என்னென்னா சரீரத்தை உருக்கி பண்ணுறது, சரீரத்தை அப்படியே சோஷனம் பண்ணுறது. அப்போ அது வந்து தாபசாகான முனிவர்கள், தபஸில் ஈடுபடக்கூடியவர்கள். அவன் என்ன சொல்கிறான்னா சரீர சோஷனம் தான் முக்கியமான தபஸு. ஏன்னா இந்திரியங்களுக்கு பின்னாடி போகக்கூடாது, இந்திரியங்களுக்கு தீனி போடக்கூடாது, அதுதான் முக்கியமான தபஸாக முனிவர்கள் சொல்கிறாங்க. சோதையேத்து விதி மார்க்கேன, வேதம் விதித்தபடி அந்த காரியத்தெல்லாம் பண்ணும்போது உடம்பு வத்தி தான் போகும்.
ஏன்னா அவ்வளோ இருக்குது சாஸ்திரம் சொல்கிறதுபடி ஃபாலோ பண்ணோன்னா 1000 காயத்ரி ஜெபிங்கிறது இது அந்த மாதிரி சந்தியாவந்தனம் பண்ணி எல்லாம் ஒழுங்காக பண்ணிட்டு இருந்தோம்னா சரீர சோஷணமாக தான் ஆகும். ஸோ வேதம் விதித்தபடி உடம்பை அப்படி உருக்கி கிருஷ்ணா சாந்திராயணாதிபிகி, இதில் கிருஷ்ணா இதெல்லாம் விரதங்களோட பெயர்கள். சாந்திராயண விரதம், சாந்திராயண, அப்புறம் கிருஷ்ண விரதம், இதெல்லாம் பற்றி பின்னாடி வருது. அத அன்ன சுத்திகரணம். ஸோ அன்னத்தை எப்படி நம்ம சாப்பிட்ற அன்னத்தை எப்படி சுத்தி பண்ணணும் அதை சொல்கிறேன் கேளு நாரதரேன்ற. लोचनं प्राहुः तापसाः तप उत्तमं शोधयेत् विधिमार्गेण कृष्ण चान्द्रायण आदिभिः अथ अन्नशुद्धीकरणं वक्ष्यामि नारद. अयाचित उञ्च शुक्ल आख्य भिक्षावृत्ति चतुष्टयं तान्त्रिकैः वैदिकैः चैवम् प्रोक्त अन्नस्य विशुद्धतां भिक्षान्नं शुद्धमानीय कृत्वा भागचतुष्टयम् एकं भागं द्विजेभ्यः तु गोग्रासः तु द्वितीयकः. அடுத்த ரெண்டு லைன் படிச்சிருங்க. मार्क् பண்ணிட்டீங்க. अतिथिभ्यः तृतीयः तु तद् ऊर्ध्वं तु स्वभार्ययोः आश्रमस्य यथा यस्य कृत्वा ग्रासविधिं क्रमात्. அயாச்சிதக, அதாவது இந்த அன்னத்தை வந்து இது யாருக்கிட்டையும் கேட்காமலே அந்த பொறுக்கி சாப்பிட்றதுன்னு சொல்லுவா இல்லையா, நிறைய பாகவத்தில் இதெல்லாம் வருது. அப்புறம் உஞ்சவிருத்தி பண்ணுறது, வயலில் பொறுக்கி சாப்பிட்றது, இப்படிலாம் இருக்குது அன்னத்தை கலெக்ட் பண்ணுறது. ஸோ உஞ்ச சுக்ல இதெல்லாம் பலவிதமாக அன்னத்தை வந்து நம்ம சம்பாதிக்கிறது. ஸோ சுக்ல ஆக்கிய பிக்ஷாவிருத்தி சதுஷ்டயம் இப்படி 4 விதமாக சொல்லப்படுறது. அதாவது கேட்காமலேயே யாருக்கிட்டையும் பிக்ஷை எடுக்காமலேயே, இப்போ வானப்பிரஸ்தாசிரமத்தில் யார்கிட்டையும் ஒன்று பிக்ஷை எடுக்க வேண்டாம், வானத்தில் இந்த மரத்துலேருந்து பழுத்து கீழே விழுந்து கிடக்கும், அந்த பழத்தை சாப்பிடலாம். ஸோ அது மாதிரி அயாச்சித்தக. அப்புறம் உஞ்சவிருத்தி எடுத்து சாப்பிட்றது. சுக்லாங்கிறது அது என்னென்னு பார்க்கணும். அப்புறம் சுக்லாகி, அப்புறம் பிக்ஷா 4வது பிக்ஷை எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி 4 விற்த்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அன்னத்தை சம்பாதிக்கிறதுக்கு. தாந்திரிகைகி வேதிகைகி ச ஏவம். ஸோ இந்த மாதிரி ஆகம சாஸ்திரம் விதித்தபடி, வேதத்தில் விதித்தபடி புரோக்தானி அஸ்ய விசுத்ததா. ஸோ இதெல்லாம் இந்த முறையில் எது இருக்கிறதுலே பெஸ்ட்டு, இதை விட அது பெஸ்ட்டு, அதை விட இது பெஸ்ட்டு அப்படின்னு 4 விதமாக இந்த வேதத்துலலாம் எது பெஸ்ட்டு இந்த அன்னத்தை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்துலேயும் ஆகம தந்திரங்களையும் இதோட விசுத்ததா எப்பேற்பட்ட சுத்தி உடையது அன்னத்துக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிக்ஷான்னம் சுத்தமானிய. ஸோ சுத்தமான பிக்ஷை எடுத்து 7 வீட்டில் தான் பிக்ஷை எடுக்கலாம்லாம் பார்த்துருக்கோம் நம்ம பாகவதத்தில். ஸோ அந்த பிக்ஷை அன்னத்தை கொண்டு வந்து கிருத்வா பாக சதுஷை அதை கொண்டு வந்ததை 4ஆக பிரிச்சுடணும். அந்த அன்னத்தை கொண்டு வந்து 4ஆக பிரிக்கணும். பிரித்து ஒரு பாகம் துஜேபியகா பிராமணால் கொடுத்துடணும். ஸோ ஒரு பாகத்தை பிராமணால் கொடுத்துட்டு கோக்ராசக பசுக்கு ஒரு பாகத்தை கொடுத்துடணும். ஸோ அதுக்கு ஒரு சாப்பாடாக பசுக்களுக்கு துவிதீயக்காக 2வது பாகத்தை அதுகளுக்கு கொடுத்துடணும் பசுக்களுக்கு. அதிதிபியக திருத்தீயகத்து யாராவது வந்திருக்கா அவளுக்கு அதிதிகளுக்கு ஒரு பாகத்தை கொடுத்துடணும். 4 பாகத்தில் 3 போயிடுது. தத் ஊர்வம் ஸ்வபாரியயோகோ, அதுக்கப்புறம் தனக்கும் தன்னுடைய மனைவிகள் அவளுக்கெல்லாம் தானே பிரித்து சாப்பிட்றது. ஆசிரம யதா எஸ்ய ஆசிரமஸ்ய, யாருக்கு எந்த ஆசிரமத்தில் 4 விதமான ஆசிரமம் இருக்குது பிரம்மச்சாரி வாழ்க்கை, அது கலெக்ஷன் அன்னம் கலெக்ஷன்லேருந்து மாறுபடும் இல்லையா. பிரம்மச்சாரி வந்து அவனுக்கு சமையல் பண்ணப்படாது. பிரம்மச்சாரி அவனுக்கு இதை சமையல் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியாது. சன்னியாசியும் சமைக்கப்படாது, கிரகஸ்தர் மட்டும் தான் சமைச்சுன்னு சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி அந்தந்த ஆசிரமத்தில் என்ன மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறதோ எஸ்ய ஆசிரமஸ்ய யதா எப்படி இருக்கோ கிராச விதிம் கிரமாத் கிருத்வா. ஸோ சன்னியாசிகள் எத்தனை கவலம் சாப்பிடலாம், பிரம்மச்சாரி எத்தனை கவலம் அன்னம் சாப்பிடலாம் அப்படிங்கிற அளவு தான் சாப்பிட்றான் இந்த மிச்சம் இருக்கிற ஒரு பாகத்தில் கூட. अयाचित उच्च शुक्ल आख्य भिक्षावृत्ति चतुष्टयं तान्त्रिकैः वैदिकैः च एवं प्रोक्ता अन्नस्य विशुद्धता भिक्षान्नं शुद्धमानीय कृत्वा भागचतुष्टयम् एकं भागं विजेभ्यः तु गोग्रासः तु द्वितीयकः अतिथिभ्यः तृतीयः तु तद्ऊर्ध्वं तु स्वभार्ययोः आश्रमस्य यथा यस्य कृत्वा ग्रासविधिं क्रमात्. आदौ क्षिप्त्वा तु गोमूत्रं
यथा शक्ति यथा क्रमं तदूर्ध्वं ग्राससंख्या स्यात् वानप्रस्थगृहस्थयोः कुक्कुट अण्डप्रमाणन्तु ग्रासमानं विधीयते अष्टौ ग्रासा गृहस्थस्य वनस्थस्य तदर्धकं ब्रह्मचारी यथा इष्टं च गोमूत्रं विधिपूर्वकम्. ஓகே. ஸோ விதிபூர்வகம் கோமூத்திரங்கிறது அடுத்த இது கூட அன்வயம் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நீங்கள் உன்னோட பாகம் வந்தாச்சு, மற்றவாளுக்கெல்லாம் கொடுத்தாச்சு, தன்னோட பாகத்தை சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி கோமூத்திரத்தை தெளிங்கிற அந்த சாத்தில் அந்த சாப்பாட்டில் கோமூத்திரம் ஷிப்துவா அதை தெளித்து யதாசக்தி யதாக்கிரமம் எவ்வளோ முடியுமோ அது கிரமப்படி அந்த சாப்பாட்டில் தெளிச்சுட்டு தது ஊர்துவம் கிராச சங்கியா அதுக்கப்புறம் சாப்பாடை ஆரம்பிக்கணும். அப்போது எவ்வளோ கவுண்ட்டு சாப்பிடணும், எத்தனை அளவு சாப்பிடணும், எத்தனை கவலம் சாதம் சாப்பிடணும் சியாத்து வானப்பிரஸ்த கிரகஸ்தையோகோ. ஸோ வானப்பிரஸ்தத்தில் இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை கவலம் சாதம் சாப்பிடணும், அதே மாதிரி எத்தனைப்படி ஈவன் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவன் சாப்பிடணும். அப்போது என்ன அந்த கவலங்கிறது என்ன அளவு, ஒரு கவலம் தான் இவ்வளோ பெருசாக எடுக்கலாமே, ஒரு பெரிய சாத்தை உருட்டி எடுக்கலாமே, அப்படி இல்லை. குக்குட அண்ட பிரமாணம் கோழி முட்டை அளவு தான் ஒரு கவலம். கோழி முட்டையோட அளவில் ஒரு சாப்பாடு ஒரு எடுத்து அதைத்தான் கிராசமானம் அதை தான் சாப்பிடணும். ஒரு கவலங்கிறது கோழி முட்டை அளவோடு உருட்டி அந்த சாதம் தான் சாப்பிடணும். விதியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அஷ்டவ் கிராசா கிரகஸ்தசியா 8 கவலம் இதை மாதிரி சாப்பிடலாம். யார் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள். வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர் அதோட அர்த்தகம் பாதி. அப்போ அவளுக்கு 4 கவலம் தான் சாப்பிடலாம். பிரம்மச்சாரி யதா இஷ்டம், அவன் சின்ன பையன், அவன் நிறைய படிக்கணும் வேற, அதனால அவன் எத்தனை கவலம் வேணால் சாப்பிடலாம், வயிறு நிறைய அவன் சாப்பிடலாம். ग्रासमानं विधीयते अष्टौ ग्रासा गृहस्थस्य वनस्थस्य तदर्थकम् ब्रह्मचारी यथा इष्टं च गोमूत्रं विधिपूर्वकम्. ஸோ இந்த கோமூத்திர விதிபூர்வகம் அடுத்ததோட அன்வயம் பண்ணுவோம். ராதே கிருஷ்ணா. ஓகேப்பா. ஒன்றும் இல்லை சொல்கிற மாதிரி